அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சகோதரர்களே, ஹவுது கௌசருடைய இதை முன்னால் படித்து காட்டுறேன். 2 பிரதியும் முன்னால் கையில் வச்சு படித்து காட்டுறேன். ஒன்றில் சொல்கிறாரு, எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ் முழு உம்மத்துக்கும் கொடுப்பாங்க தண்ணி. இன்னொரு சஹாபாக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. இது முரண்பாடே இல்லைங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன, ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி சுருளாக இருந்துச்சு, நம்ம சுருளாக வைக்க முடியுமா? எதுக்கு உதாரணம் காட்டுறதுண்டு அது எதமோ நிலை குலைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு முறையாக பேசுகிற மாதிரி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் அங்கீகாரம், அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது, அவங்களுக்கு முன்னால் செயலாற்றப்பட்டது, இதில் தரம் இருக்குதுன்னு. இவர் சுன்னத்து குறைஞ்சது முஸ்தஹபுண்டாரு, இப்போ பார்த்தா ஆகும்னு சொல்கிறாரு. அநியாயம். குரானில் கூட சொன்னேன், வைதா ஹலல்தும் ஃபஸ்தாதுன்னு உதாரணம் காட்டினேன். நினைவுகள் தப்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே ஒவ்வொன்றையுமே அவர் திங்க் பண்ணுறார். குரானுடைய ஆயத்தில் இருக்குது, நீங்கள் எஹராமை கலந்துட்டா வேட்டையாடுங்கள்னு கட்டளையாக வந்திருக்கு. இந்த கட்டளைக்கு அர்த்தம் ஆகுங்கிறத காட்டுறதுக்காக இது வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சு ஆகுங்கிற அளவுக்கு அந்த கட்டளை இங்கே ஏற்கப்படுது. அல்லாஹுடைய எல்லா கட்டளையும் ஃபர்துன்னு சொல்கிறதில்ல. அல்லாஹுடைய கட்டளைகள்லேயே சிலது முஸ்தஹபு, சிலது முபாஹு, சில இது சுன்னத்து, சில அல்லாஹ் நபியுடைய வழியில் வந்ததுங்கக்கூடிய முறையில் ஏற்கப்படுறது. இதெல்லாம் இங்கே அங்கீகரிக்கப்படுது. தரம் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எஸ்ஸு நோன். அப்போ பீடி குடிக்கிறதுனால அவன் ஜஹன்னமுக்கு போவானா? சொல்லுங்க. நரகத்துக்கு போவானா? பீடி குடிக்கிற மேலே ஏதாவது ஹத் அடிக்கணுமா? அல்லது ஊர் விளக்கம் செய்யணுமா? அல்லது அவன் காதியாருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு தகுதியற்றவன் நம்ம அறிவிப்பு கொடுக்கணுமா? சாராயம் குடிக்கிறதுக்கு என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் இவனுக்கு வந்துடுமா? அதே மாதிரி ஹராமலையும் படித்தரம் இருக்குது. பொய் சொல்கிறதும் விபச்சாரம் செய்கிறதும் சமமாக. யார் சமம்னு சொன்னால் ஹராமுகள்லேயும் தரம் இருக்குதான். தொடையை திறந்தால் அதுவும் ஹராம் தான், மர்மஸ்தானத்தை திறந்தால் அதுவும் ஹராம் தான். ரெண்டும் ஒரு தரமா? அவர் தான் தொடையை திறக்கிறதே ஹலாலுங்கிறாரு, அதனால் உதாரணம் விளங்காதீங்க. அருமை சொல்ல எங்கிட்ட அந்த ரெண்டுமே ஒரே தரம் அல்ல. அது வித்தியாசம் இருக்குது. ஹராம்ங்கிறதுல விபச்சாரத்திலே கூட வித்தியாசம் இருக்குது தானே செய்யும். ஒரு அந்நிய பொம்பளையோட விபச்சாரம் செய்தான், ஹராமு தான். சொந்த சகோதரியோட விபச்சாரம் செய்தான், ஹராமு தான். ரெண்டு சமமாயிருமா? எல்லாமே தரங்களோட உள்ளது தான். அதனால ஒட்டுமொத்தமாக எல்லா எஸ்ஸு நோண்டு சொல்லக்கூடியது அறிவிக்க பொருந்தாத ஒரு பேச்சு. அது ஒரே வார்த்தையில் உண்டு, ஆமாம் இருக்கு, ஆமாம் இல்லை. அட இருக்குன்னா அதுக்கு ரகம் என்ன, தரம் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, இல்லைன்னா அதுக்கு உண்டான சட்டம் என்ன? அது இந்த ஃபுகஹாக்கள் செய்த பெரிய உபகாரம். அவங்க ஹதீஸ்களை வச்சு அடிப்படையை பார்த்து அழுத்தத்தை பார்த்து திருத்தத்தை பார்த்து வழிவகை பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. அதில் நம்ம ஒவ்வொன்றையும் லேசாக சொல்ல முடியுது. கிராத்து விட்டு போச்சா தொழுவக்கூடாதுப்பா, தஸ்பீ விட்டு போச்சா கூடும்பா சொல்கிறோமா இல்லையா? அது இந்த அடிப்படையில் தானே சொல்கிறோம். எஸ் இருக்குது, ரெண்டும் விடலாமா விடக்கூடாது, இப்படி அவங்க சட்டம் சொல்லுவோம். அவனுக்காக புரியுமா? வஅபுது ரப்பக்க ஹத்தா யஅத்தியக்கல் யகீன். யாருக்கு தெரியாது? யகீனுங்கிற அர்த்தம் தான் மௌத்துங்கிற அர்த்தத்தில் வேற இடத்துல புழங்கப்படுது. இந்த இடத்துல யகீனுக்கு டிக்ஷனரியை எடுத்து பார்த்து யகீனுக்கு என்ன அர்த்தம்னா உறுதின்னு தான் அர்த்தம். உறுதி மரணத்தில் இருக்கிறதுனால அதுக்கும் பேரு யகீன்னு சொல்லப்படுதுங்கிறது அதை நம்ம மறுக்கலை. இந்த ஆயத்தில் யகீனுக்கு உறுதி மரணம் என்ற 2 பொருள்ல இருந்து இந்த ஆயத்தில், அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹதீஸில் சொன்னாங்க, இந்த ஆயத்துடைய விஷயத்தில் விளக்குனாங்களா? வஅபுது ரப்பக்க ஹத்தா யஅத்தியக்கல் யகீனு அனி அல் மௌத அப்படின்னு சொன்னாங்களா? எங்கேயுமே விளக்கலையே. இதை அறிஞ பெருமக்கள்லாம் சேர்ந்து தான் அதை யோசித்து தான் எடுத்தது. அது இதுக்கு பேர் தான் இஜ்மா. இல்லை குரானில் நேரடியாக, இதுக்கு ஹதீஸில் இல்லை, அதுக்கு உண்டான நேரடியாக அங்கே விளங்குனாங்க. இந்த இடத்துல என்ன வைக்கணும்னு யோசித்து ஆலிம்கள் சேர்ந்து அறிஞ பெருமக்கள் விளங்குனவங்க அவங்க சேர்ந்து சொன்னது தான். அதை ஏற்றாத்தான் அது தெரியுமே தவிர இவங்களுடைய கொள்கை அது இல்லையே. குரானை விளங்குறது உலமாக்களுக்கெல்லாம் கூட ஒழுங்காக விளங்காது. ஆனால் நடிகை கௌதமியோட நல்லா விளங்கி வச்சிருக்கிறான்னு எழுதினார். நடிகை கௌதமி விளங்கினாராம். அதுலேயும் சொல்லும்போது நடிகை கௌதமி விளங்குறதுக்கு லேசாக இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் என்னன்னு சொன்னார், என்னன்னு சொல்கிறாரு? எவ்வளோ அவங்கள்ட்ட கேட்டாங்களா குரான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே குரானை நாங்கள் அந்த மாதிரி சொல்லுது, நான் பகவத்கீதையும் படிக்கிறேன், பைபிளும் படிச்சிருக்கிறேன், குரானும் படிச்சிருக்கிறேன், குரான் எனக்கு நல்லா விளங்குது, அந்த மாதிரி விளங்கியிருக்கும். வஅபுது ரப்பக்க ஹத்தா யஅத்தியக்கல் யகீன்.
அந்த மாலுக்கு விளங்கியிருக்கும் என்னன்னா ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், அந்த மாலுக்கு விளங்கியிருக்கும் இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் ஹுர்ரிமத் அலைக்கும் ஹம்ரு வல் மைசிர். என்ன அர்த்தம்? அதில் சொல்லி குத்துறது வேற. பத்திரிகையில் அவர் எழுதுறது என்னமோ நமக்கு உபதேசம் பண்ணுறாருங்க, யாருக்கோ யாரும் உபதேசம் பண்ணுற மாதிரி. ஒரு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பத்திலேருந்தே தெரியாது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம். இங்கேயும் பேசுகிறார். எப்படி அவருடைய பத்திரிகையில் நான் படித்தேன். நான் ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்ததில் உலமாக்களுக்கு இடையில உலகமாக்கல் எப்படி ஒரு அடைமொழி, இப்படித்தான் அவங்க கேவலப்படுத்துறது. அவரு கேவலத்தை எங்களை பண்ணி தான் இமாம்களுக்கு போனார். அப்படியே கொஞ்சம் மேலே போனார், சஹாபாவுக்கு வந்தார், நபியையும் போட்டு பார்த்துட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு பார்த்துட்டார். வழிகோடு இருக்குதே, அது ஒரு வழுக்கை கல், அது வழிக்கு இழுத்துக்கிட்டே போகும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காம அது விடாது. இதுதான் ஆகும். அது அந்த முறையில் தான் இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட ரெண்டாக பிரித்து போட்டு நபிகள் நமக்கு ஒன்று முன்னுதான் நீங்களே குர்ஆன் ஆயத்துடைய விரிவுரையை நான் எடுத்து காட்டுறேன்னு. நீங்கள் எழுதின விரிவுரை தானே, சுய நினைவுதோட தானே அதை எழுதுனீங்க. இப்போ ஏன் நினைவு தப்புச்சு? என்ன காரணத்தினால மாற்றினீங்க? எவன் சொன்னா மாற்றுறதுக்கு? எந்த அடிப்படையில் இந்த மாதிரி மாற்றினீங்க? நபியுடைய தரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி ஆதாரம் சொல்கிறாருங்க. நான் எடுத்து வைக்கிறேன், போடுங்க. இந்த ஒரு இன்னொரு முரணு வந்திருக்கு பாருங்க, கேளுங்க. இந்த கூட்டத்தில் இந்த விகட கவிகள் இருப்பாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வச்சு அதாவது ரசிக்கிறதுக்காக வேண்டி இந்த விகட கவிகள் இருப்பாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுக்கு தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லி மக்களை உசுப்பேத்தி அவன் சிரிப்பான்னா போதும் என்ன வேணாலும் சொல்லுவார். இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்றேன். சிரிக்க வைக்கிறவர் அதுக்காண்டி பலதை சொல்லுவார். இந்த சிரிக்க வைக்கிறதுக்காண்டி சொல்ற ஆளு மார்க்கம் சொல்றதுக்கு தகுதியானவரான்னு என்னை கேட்டார். இதுல இருந்து அவரே சொல்லிடுவார், போய் மார்க்கத்தில் இடம் இருக்குது, தண்டிக்கப்பட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் வேற சொல்லிவிட்டாங்கன்னு. நான் அப்படி சொன்னேன். நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க ஒரு பேச்சில் நீங்க குஸ்புன்னு சொன்னீங்க, சரி இது ஒரு ஜமாசு சொல்றேன், நானும் விட்டுட்டு போயிட்டேன். நீங்களும் ஐஸ்வர்யா விட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். நீ குஸ்புன்னு சொன்னதை பத்தி நான் எங்கேயுமே இப்பதான் முதல் தடவை நீ கேட்டதுனால கேட்கிறேன். சரி பேச்சில் அவர் மக்களை திருச்சி ஜாலியாக தமாஷா பண்றான்னு விட்டுட்டேன். நானும் தமாஷா பண்ணி நீங்க விட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி என்று இதெல்லாம் என்ன விமர்சனமாக்குறீங்க? அது மாதிரி நீங்கள் எல்லாரும் சொல்கிறதான், பேச்சில் ஒரு ஆளை விமர்சிக்கும் பொழுது கூட தமாசுக்காக சொல்கிற விஷயங்கள், அது நம்ம குறையாக எடுத்து மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியற்றவர் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை காரணம் காட்டி அதுக்காக சொல்லிக் கொள்கிறேன். அதனால தமாசுக்காக வேண்டி சொல்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன, அதனால பரவாயில்ல. அங்கே தமாசுக்காக வேண்டி சொல்கிறவன் மார்க்கம் சொல்கிற தகுதியா? இந்த மஜ்லிஸில் உள்ள முரண்பாடு தான். பிஜே அவர்களே, எங்கள் பிள்ளைக பாவம் புதுசு பூரான், தொழில்நுட்பம் தெரியாது, போட்டு இந்த கலக்கு கலைக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் இன்னமும் சொல்கிறேன், இன்னமும் கூட சரியாக எங்களுக்கு ஓப்பன் பண்ணி சொல்ல தெரியலை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில் என்னமோ உங்கள் வழியை பின்பற்றிருக்கிறோம். இந்த வகையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தகுதி இல்லை, தமாஷு பண்ணுறவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டான இதை அவரை தன்னை பற்றியே தீர்ப்பு செஞ்சுக்கிட்டார். அவருடைய சொல்லுப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இவ்வளவு விமர்சனம் செய்கிறதுக்கு அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் என்னங்க? எடுத்து வைக்கிற ஆதாரம் அதை நீங்கள் கேட்டாகணும். ஏண்டா எல்லா இடத்துலையும் அதைத்தான் போடுறாரு. தாபீருன் நகல்னு சொல்லி அந்த பேரிச்சம்பளத்தை, அந்த ஒட்டு முறையில் பேரிச்சம்பளத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், அது மதீனா வாசிகர் ரசூலுல்லாஹ் வரும்போது ஆண் மரத்துடைய பெண் மரத்துடைய பூக்களை இணைச்சி பாலைகளில் இணைச்சி ஒரு விவசாயம் செஞ்சாங்க. பெருகிக்கிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இது செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன உடனே அப்போ அவங்க ஜனங்கள்லாம் விட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்த உடனே விட்ட உடனே அந்த வருஷம் விவசாயம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டாங்க. குறைஞ்சதை சொன்னாங்க, விஷயம் தெரிஞ்சு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்னமான பஷருன் இதா அமர்த்துக்கும் பி ஷைஇம் மின் தீனிக்கும் ஃபஹுதூபிஹி வ இதா அமர்த்துக்கும் பி ஷைஇம் மின் ரை ஃபஇன்னமான பஷருன். இந்த ஹதீஸில் அவர் சொல்கிறாருங்க, முஸ்லீம் ஷரீஃபில் இருக்குது. நான் உங்களுக்கு தீனுடைய விஷயத்தில் ஒன்று சொன்னால் அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்னுடைய சிந்தனையில் என்னுடைய ஆய்வில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா நானும் மனுஷன்தான், அதனால் நபி அவங்க மனுஷன்தான், நமக்கு அவங்களுக்கு ஒரே தரம் தான், அதில் எடுத்துக்கிற வேண்டியது ரெண்டு நபி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறார். இதில் இருந்தே தெரியுது நபி தன்னுடைய ஆய்வுடைய அடிப்படையில் ஒரு கருத்தை நமக்கு சொன்னால், ஒரு விஷயத்தை சொன்னால் அதை எடுக்கணும்ல, எடுக்க வேண்டியதில்லை, விட்டு போட்டு போயிடலாம், அதுக்கு ஒரு மரியாதை இல்லை. இதில் இருந்து நபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஃபண்டமெண்டலில் சொல்லி கொடுத்துட்டாங்க. வஹியா சொன்னா எடுத்துக்க தீனுடைய விஷயத்தில், என்னுடைய ரையா சொன்னா
என்னுடைய கருத்தாக சொன்னா எடுக்காத, நான் நீ உரம் போடுவேன்னு சொல்லுவேன், நீ சொல்லிட்டு போயிடுவீங்க, நம்ம போட முடியுமா? அதே பாணியில் அவர் பேசியிருக்கிறார். நேரம் கிளிப் போடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். சகோதரர்களை, இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதுலேயும் அவருடைய எழுதியிருக்கக்கூடிய வேறு சில இதில் ஹதீஸ்களில் என்ன இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்குது, நான் தீனுடைய விஷயத்தில் தான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ என்ன அர்த்தமாகும்? துன்யாவுடைய விஷயத்தில் பொய் சொல்லுவேன். இன்னொரு ஹதீஸ் அதே மாதிரி இருக்குது. அதே ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்லப்படுது, வலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷையன் ஃபஹுது பிஹி ஃபஇன்னி லன் அக்திப அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. தீனுடைய விஷயத்தில் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அல்லாஹ் மேலே, ஏன்னா தீனுடைய விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன். துன்யாவுடைய விஷயத்தில் சொன்னால் பொய் சொல்லிக்கிறேன். அதானங்க அர்த்தம் வரும். அதுலேயும் பிஜே எடுக்கிற மாதிரி அர்த்தம் எடுக்கிற தப்பு அர்த்தம் எடுக்கிறோம்னா அப்படி தானே எடுப்பாங்க. இப்படி எடுத்தால் என்னவாகும்? நபிக்கு என்ன ரேங்கு வரும்? நான் கேட்குறேன், நபியை ஒரு மனுஷராகவே வச்சுக்கோங்க. நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு அவங்க மனுஷராக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? மனுஷங்கிற ரீதியிலேயே ரசூலுங்கிறத பிரிச்சுட்டு வச்சுக்கிட்டே பாருங்க. அவங்களுக்கு அந்த மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அவங்களுடைய கருத்துக்கு மரியாதை இல்லையா? உண்மை அது இல்லை சகோதரர்களே. ஹதீஸையே மண்டையில் ஏறலைங்கிற காண்டி சிஹர சிறுக்குண்டு ஆக்கி அதுக்காண்டி அந்த ஹதீஸுகளை பூரா தள்ளுபடி செய்து தூக்கி கடாசுன்னு சொல்கிற ஆட்க நபியை குறைப்படுத்துறது மாதிரி, அவங்களுடைய பவரை குறைக்கிற மாதிரி வர்ற இந்த ஹதீஸுக்கு பலவீனமாக இருந்தாலும் கூட தலைமையில தாங்கிறாங்க, தலைமையில இந்த ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் மற்றதெல்லாம் நோண்டி நோண்டி பார்க்குற ஆளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பவரை ரெண்டா பிரித்து போட்டு உலக விஷயத்தில் நீங்கள் நம்ப தகுந்த ஆள் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணுறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு ஹதீஸுங்கிற ரீதியில் வந்ததை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய ரகத்தை பார்க்காம, தரத்தை பார்க்காம, கருத்தை பார்க்காம இந்த ஹதீஸை தூக்கிக்கிட்டு நபியவே துண்டு போடுறாங்கன்னு சொன்னா ஈமான் உள்ள ஆளுக செய்கிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 2-10 நிமிடங்கள் தான், 12 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இந்த 2 நிமிடங்களில் புதிய வாதங்கள் எதையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அது பதில் சொல்ல ஆய்வுக்கு போட வேண்டியதெல்லாம் முன்னாடியே போடணுங்கிற தர்மம் எனக்கு தெரியும். புதுசாக இனிமேல் எதுவும் போடுற மாதிரி கிடையாது. இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதை தொகுத்து உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிறேன். நீங்கள் ஏன்னா எல்லாத்தையும் கேட்ட ஆட்களாக இருந்தாலும் தொகுத்து சொல்லும்போது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் ஒரு முரண் சொன்னதாக இப்போ சொன்னார் இல்லையா, தமாஸ் விஷயமா, 2 முரணே கிடையாது. நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி முரணை அழகாக எடுத்து கொண்டாந்து போட்டோம். தொழில்நுட்பம் அந்த வீடியோ கட் பண்ணுறதுல தொழில்நுட்பம் இருந்தாலும் முரணை கண்டுபிடிக்கிறதுல தொழில்நுட்பம் இல்லாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. என்னென்னா தமாசு சிரிக்கிறதுக்குன்னே பேச்சை தொழிலாக வச்சுக்கிறதும், பேசிக்கிட்டு இருக்கும்போது 1-2 சிரிப்புகளை ஒரு பேச்சுக்கு விடுவதும் 2 ஒன்றா. 2 எதை சொல்லுதுன்னு நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கிடலாம். விகடகவி, விகடம்ங்கிற வார்த்தையே சிரிக்க வைக்கிறது தான், ஜோக்கர் தான் அவனோட வேலையே. அப்படி சில தொழில் பண்ணுறாங்களே, அது கூடாது. அது மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்கிறோம், அது கூடாது. போகும்போது 2 சொல்கிறேன், சிரிக்கிறாங்க, அது ஓகேன்னு சொல்லி இதான் முரண் ஒன்றும் கிடையாது. அதை பதிவு பண்ணிடுறேன். அடுத்து பேரிச்சம்பழம் சம்பந்தமாக ஹதீஸ் பலவீனமான ஹதீஸை எடுத்து வைத்து பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தால் சொல்லியிருக்கலாம், கடைசியாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஹதீஸ் என்ன அறிவிப்பாளர் இவர் மேலப்பாளையத்தில் பேசினார், என்ன குறை சொன்னார் என்பதற்கெல்லாம் தவறாக சொல்லிட்டார் என்று விளக்கி ஏகத்துவம் பத்திரிகையில் பெரிய ஆய்வு கற்ற தொடராக 2 தடவை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விரிவாக எழுதி இருக்கிறோம். பதில் இருக்கிறனால அதுவே சொன்னால் அவ்வளோதான் முடியும். இந்த இருக்கிற டயத்தில் எங்களுடைய முக்கியமானது தொகுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு இதை மட்டும் கேட்டுட்டு என்னுடைய தொகுப்புறையே பாருங்கள். ஒரு சின்ன சொன்ன ஒரு விஷயம் நான் செஞ்சிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், அடுத்து மேடையேறாம ஒதுங்குறேன். ஏண்டா ஹதீஸுடைய உசூல் சட்டம் இருக்க அறிஞர்களுக்கு தெரியும். ஹதீஸிலேயோ குர்ஆனுடைய விஷயத்திலேயோ மனம் அறிந்து ஒருவன் பொய் சொல்லுவானே, ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை சொல்லியிருந்தாலும் சரி, அவன் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஹதீஸும் மௌதுவான ஹதீஸ், பொய்யான ஹதீஸ். அவன் சொல்லக்கூடிய அதே ஹதீஸ்ல பொய்யான ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் சொல்றமே, இப்படிப்பட்ட ஹதீஸ்களுக்கு தான் சொல்றது. என்னைக்காவது ஒரு தடவை ஹதீஸ்ல பொய் சொல்லியிருந்தா, அவன் சொன்ன எந்த ஹதீஸ் சரியான ஹதீஸை சொன்னா கூட பொய்ங்கிற புத்திர குத்தும். அன்புள்ள சகோதரர்களே, இதை மனசில் வைத்துக்கொண்டு அவர் என்னென்ன பொய்யான ஹதீஸ்லாம் சொன்னார் நான் பட்டியலில் கொண்டு வருவேன். பேச்சோட பேச்சா நாம் என்னென்னலாம் எடுத்து வச்சோம். இந்த 2 நாளில், முதல் நாளில் உள்ள வேறு தலைப்பு, இந்த 2 நாளில் தான் பிஜே தகுதியானவரா செய்வதின் தகுதியானவராங்கிற தலைப்பில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக மாதவிடாய் நோன்பு ஆரம்பமே அப்படி தான். மாதவிடாய்க்காரங்க நோன்பு வைக்கிற கலா செய்கிறது தெளிவான ஆதாரம் இருக்கிறது, மதுஹபுக்கு தாயிலே இருக்குது என்று நான் எடுத்து காட்டினேன். அப்படியே பல்ட்டி அடித்து நீங்கள் பார்த்தீர்கள்.
அதே மாதிரி வந்து முஸ்தலிஃபாவுலையும் ஹைபர் போர்லையும் ஃபஜரை வந்து நினைஞ்சிருக்காங்க 2ஆகவும் மகரிபை 3ஆகவும் தொழுதாங்கன்ற ஆதாரத்தையெல்லாம் காட்டினோம். நேற்று அரவை இல்லைன்னாரு. அதை சொன்ன பிறகு நான் தெரியுமே என்று சொன்ன காட்சியை நீங்கள் நினைச்சிங்க பார்த்தீங்க. அதே மாதிரி நபியையும் நபியுடைய குடும்பத்தையும் நேசிக்கிறேன் என்று ஒருத்தர் வந்து நபிகிட்ட சொன்னார் அப்படின்ட்டு அரபி வாசகத்தையெல்லாம் போட்டு சொன்னார். அப்படி ஒரு ஹதீஸே இல்லை, நீங்கள் ஏன் இட்டுக்கட்டி சொல்றீங்கன்னு கேட்டோம். அப்படி ஒரு ஹதீஸை எடுத்துக்காட்டுறேன்னு வேற ஒன்று எடுத்துக்காட்டினார். நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கான்னு கேட்டோம், சொல்லலை. அப்போ நபியின் மீது துணிந்து பொய் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்பளிப்பை 3 முறைக்கு மேல் மறுக்கக்கூடாது என்று நபி சொன்னாங்க என்று மக்கள்கிட்ட சொன்னார். அதுக்கு ஆதாரம் கேட்டோம். இது வரைக்கும் என்ன செய்யலை, ஆதாரம் தரவே இல்லை. முடிய போகிறது. இது வரைக்கும் ரசூல்லா சொன்னதுக்கு ஆதாரம் இதுக்கும் தரல அதுக்கும் தரல. அதே மாதிரி வந்து புகாரியில் நான் இட்டுக்கட்டி சொன்ன இட்டுக்கட்டி சொன்னார், அதெல்லாம் எடுத்து போடத்தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். எவன் பார்க்க போகிறான் என்றெல்லாம் அதுக்கு சாட்சி வச்சுருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன ஹதீஸு, என்ன ஃபத்துவா, அர்த்தம் செஞ்சு மொழிபெயர்த்து வாதமாக எடுத்து வைங்க அப்படின்னு கேட்டால் அதைத்தான் முதல் குற்றச்சாட்டை வச்சார். அது எடுத்து வைங்க, நான் கடைசி வரைக்கும் எடுத்து வைக்கவே இல்லை. வைங்கன்னு பலமுறை நான் கேட்டிருக்கிறேன், எடுத்து வச்சு வாதம் பண்ணவே இல்லை. அதில் வந்து பொய்யா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய ஹதீஸ் இன்னொரு ஹதீஸை சொன்னார். அதுலேயே அதை வாசித்து அர்த்தம் செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி இருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அதை வாசிக்கவே இல்லை. ஊம ஷைத்தான், அதாவது அசத்தியத்தை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறவன் ஊம ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றாரு. அதுக்கு ஆதாரம் கேட்டேன். ரொம்ப நேரம் ஆதாரம் தரவே இல்லை. அப்புறம் தேடி பார்த்துட்டு சார் ஒரு ஆதாரம்னு ஒரு பேப்பரை கொடுத்தாரு. அதில் என்ன இருக்குது, அன்ஹு அலைஹிஸ்ஸலாம் இல்லை அபு அலி தக்காக்கு என்பவர் வந்து நினைஞ்சார், இதை சொன்னார், ஊம ஷைத்தான் சொன்னார் அப்படின்றாரு. ஏங்க அபு அலி தக்காக்குங்கிறவர் யார்? 400களில் வாழ்ந்தவர், 400களில் உள்ள ஒரு ஆள் அவருடைய சொந்த கருத்தை சொல்கிறாரு. இதை ஏன் ரசூல்லா சொன்னதா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யாவும் இருக்கும். அதுக்கு என்ன பதில் சொன்னார்? ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை அதுக்கு ஆதாரம் இருக்குது, அந்த ஃபிக்கு சுன்னாங்கிற கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க, ரசூல்லா சொன்னதாக இருக்குன்றாரு. ஃபிக்கு சுன்னாவில் ரசூல்லா சொன்னதாக ஃபிக்கு சுன்னாக்காரர் எப்படி எழுதுவார்? ஏதாவது முன் கிதாபை காட்டி தானே எழுதுன. ரசூல்லா சம்மந்தப்பட்ட விஷயமாச்சில் சொல்லப்படுகிறது, ரசூல்லா சொன்னதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை அது ஆதாரம் காட்டினார். இட்டு கட்டப்பட்டதுங்கிறது கன்ஃபார்மாக நிரூபணம் ஆயிடுச்சு. இட்டு கட்டி தான் சொன்னார், நியாயப்படுத்தி பார்த்தாரு, ரசூல்லா சொன்னாங்கன்னு எடுத்து காட்ட முடியவில்லை. அதே மாதிரி வந்து வேண்டுமென்றே காத்து விடுற விஷயத்தில் தில்லு முள்ளா இருக்குண்டார் இல்லைண்டார், நீங்கள் பார்த்தீங்க, கிளிப்பிங் போட்டு காட்டாச்சு, முழு பார்த்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து யாரோ விபச்சாரம் செஞ்சுட்டு மனைவி ரசூல்லாட்ட வந்து சொன்னாராம், யார சொல்லா இது முண்டாட்டி தான் அப்படின்ற சொல்லும்போது ரசூல்லா விட சொன்னாங்கன்றார். ரசூல்லாட்ட ஒரு விபச்சாரம் செஞ்சு ஒருத்தர் கை மையமாக மாட்டிட்டு வரும்பொழுது ரசூல்லாட்ட நினைஞ்சாராம், என் முண்டாட்டி தான் சொல்லிட்டாராம், அதனால் அவர் ஹத்தடிக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுஹபில் இருக்கிற சட்டத்தை நியாயப்படுத்தி ரசூல்லாவை பயன்படுத்தி சொன்னார். இதை நீங்கள் எடுத்து காட்டணும்னு சொன்னேன். இது கட்டிங்கு செட்டிங்கு ஃபிட்டிங்கு வெட்டிங்குன்னு சொல்லிவிட்டார். எடுத்துக்காட்டு என்னது, இது நான் சொன்னது இல்லைன்ட்டார். நீங்கள் சொன்னதான் சோதனைக்கு அனுப்புவோமா, இன்றைக்கி அதையே மையமாக வச்சுக்கிறோமான்லாம் கேட்டவங்க யாவும் இருக்கும். அப்போ திட்டியமாக நினைஞ்சிருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்கங்கிறது தான் முக்கியமாக அது பொய்யா சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து இப்னு தைமியா சொன்னதுக்கு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க, சஹாபிகள் சொன்னதாக இப்னு தைமியா சொல்கிறாரு, அதுக்கு சனதை தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தமான செய்திகளை ஒரு சனதும் இல்லாமல் அவராக விட்டு அடிக்கிறாரு. அதில் அதுக்கு தான் சனது தேவை. வேறு ஒருத்தங்க விஷயத்தை சனது இருந்தாலும் இல்லாட்டும் அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியவர்கள் இல்லை. நாங்கள் அதுக்கு சனதை முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் வந்து அதுக்கு சனது கேட்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தமாக சொன்ன எதுக்கும் சனது தரவே இல்லை. அவர் பொய்ய சொல்கிறாரு. யார் சொன்னா, அவருக்கு யார் சொன்னா, அவருக்கு யார் சொன்னான்னு சொல்லி நூலாசிரியர் வரைக்கும் வரணும் தான் சனதுங்கிறது. சனது சொன்னாரா பொய்ங்கிறத திட்டமிட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து தஹல்ல கூபி அஹ்லாக்கில்லா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நெஞ்சார் ஒரு ஹதீஸை சொன்னார், ரசூல்லா சொன்னதாக சொன்னார். இது ரசூல்லா சொன்னதை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டோம். ஆதாரத்தை காட்டுங்கன்னா அதுக்கு என்ன செய்யலை, ஒரு ஆதாரத்தையும் காட்டாமல் அன்ஹு அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்கு. சஹாபி பேரும் இல்லை, தாபி பேர் இல்லை, தபோ தாபி பேர் இல்லை, கேட்ட ஆள் பேர் இல்லை, ரசூல்லா சொன்னாங்கன்னு மொட்டையா ஒரு வரியில் சொன்னால் அது ஹதீஸ் ஆகுமா? ஆதாரம் கேட்டோன்னா இதை தான் கொண்டாய் கொடுத்தாரு. இதாங்க ஆதாரம்னு கேட்டால் இந்த இருக்கு வேறு ஆதாரம் தந்தார். வேறு ஆதாரம் என்ன தெரியுமா,
அந்த புக்குடைய பேர் ஆதாரம், புக்குடைய பேர், எத்தனை வால்யூமு, எத்தனை பக்கங்களை கொண்டு இருந்தா இருக்கு சனதா இது. அந்த ஹதீஸுக்கு யார் சொன்னான்னு கேட்டால், சனது தாங்கன்னு கேட்டால் அவசரம் பெருந்தெடுத்து செய்கிறாங்க, பத்தாக்கா கொடுக்குறாங்க. இது யார் 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 வந்து அந்த எந்த புஸ்தகம், எந்த வருஷம் அச்சிடப்பட்டது, எந்த வருஷம் அச்சிடப்பட்டான்னு ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு யார் சொன்னா, எந்த சகாபி சொன்னார், ஒன்றும் இல்லாமல் ரசூல்லா சொன்னாங்கன்னு இட்டு கட்டப்பட்டதை நியாயப்படுத்துகிற காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அத்தாஜுரு சதுவுக்கு ஹபீபுல்லான்னு ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு ஒரு 5 சீடிலாம் அவங்களும் எடுத்திருக்காங்க. 5 தான் அவர் இது கிடைச்சது, அதுக்குள்ளே தான் மூட்டை எடுத்திருக்காங்கிறேன்னு சொன்னேன். அப்போ இப்போ போட்டிருக்காரு. அப்போ நபியின் மீது இவ்வளோ இட்டு கட்டிட்டீங்களேங்க, அல்லாவுக்கு பயந்து நீங்கள் அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறங்க, திருந்திக்கிறங்க, தவறுன்னு ஒத்துக்கிறங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவர் ஒருத்தர் கோவம் தான் வருது அவருக்கு. அதே நேரத்தில் வந்து மதுஹபு விஷயமாக நான் சில விஷயங்களை சொன்னதை எடுத்து காட்டினார். அந்த பழைய காலத்தில் எழுதுனது வேறு உருது நூலை நம்பி அதுக்கு கொந்தளிச்சு எப்படி இட்டு கட்டினார்கள் ஆக்ரோஷமாக அப்படிலாம் சொன்னீங்களே, அதுக்கு நியாயமான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன், நியாயமான மக்களுக்கு அது புரியும். அதுக்கு வந்த கோபம் எதுக்கு வரல, ரசூல்லா மேலே இட்டு கட்டியிருக்கிறீங்களே, ரசூல்லா சொல்லாதுன்றேன், அதுக்கு வரவே இல்லை. இதெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியாக நீ யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி வந்து மூசா நபியை பற்றி காஃபிர்னு சொன்னது, ஃபிரௌனை மூமின்னு சொன்னது, அல்லாவே என்னைய வணங்குறான் நான் அவனை வணங்குறேன்னு சொன்னதெல்லாம் அவனை கூட நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், உன்னைய தான் சொல்லுவேன் என்கிற அளவில் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி ஃபிக்குகளை உள்ள தவறெல்லாம் சுட்டி காட்டும்போது அது வரலாம், யாரும் இல்லைன்னு சொன்னால் ஆனால் எனக்கு மட்டும் தவறு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன காட்சின்னு என்ன செய்யுங்க பார்த்தீங்க. அதே மாதிரி இப்னு அரபி சம்பந்தமாக மாற்றி மாற்றி எனக்கு தெரியும் தெரியாது, நான் புகழலை புகழ்ந்தேன், பாவப்பட்ட இப்னு அரபி அறிஞர்கள் இந்த மாதிரிலாம் சொன்ன காட்சிகள்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து என்னுடைய உம்மத்தில் வந்து அபு ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் வந்திருந்தா அந்த உம்மத்தினர்கள்லாம் கெட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஒரு இதை துருள் முத்தா எழுதி வச்சுக்கிறீங்களே, ரசூல்லா மேரில் ஏன் இவ்வளோ இட்டு கட்டினீங்க என்று கேட்டேன். அது தவறான செய்தின்னு அதில் எழுதியிருக்க அப்படின்றாரு. இல்லைங்க அப்படி எழுதி இல்லைங்க, தவறான ஹதீஸ் என்று சொல்வது மதுஹபில் இப்னு ஜௌசி சொல்லிட்டாரு, சரியான செய்தி தான், அப்படி தாங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன். 3 ஹதீஸை இட்டு கட்டியிருக்காங்க துருள் முக்தாரில், 3 பொய்ன்னு சொன்னேன். ஆமாம் இட்டு கட்டி தான் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை, அதை 2 விட்டுட்டார், ஒன்று வந்து அவங்களே பலவீனன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டாரு, அதையும் நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து மகானிங்கிற கிதாபில் நான் இல்லாத ஒன்றை எழுதி விட்டதாக அரபு தமிழில் உள்ளதை வாய்ச்சி எடுத்து காட்டினாங்க. நான் இல்லாத எழுதலை, இருக்கிறத கரெக்டாக எழுதியிருக்கிறேன், கூட எழுதலை குறைய எழுதலை, அதில் நோயாளிக்கு அந்த சட்டம் சொல்லப்படவே இல்லை, இன்னொருக்கா வாய்ச்சி காட்டுங்கன்னு சொல்லிட்டேன், வாய்ச்சி காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். மகானின்னு சொன்னாங்க, கொடுத்துட்டோம்னாங்க, அதை காட்டினவர் சொல்லலை. அதே மாதிரி வந்து ஒரு அந்த குற்றச்சாட்டு புஸ்தகம் ஒன்று போட்டார், பல பேரை சொல்லி போட்டார், அதில் என்னோட இருக்கிற ஒரு சகோதரர் அன்வர் பாஷா மட்டும்தான், இல்லாட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பேன் எனக்கு எதிராக இருக்கிறவங்கள, என்னோட இருக்கிற சகோதரர்கிட்ட என்னோட தொடர்பில் பேசி கொண்டிருக்கிறாரு, என்ன அன்வர் பாஷா பாய் உங்களை பற்றி இப்படி என்னை பற்றி அபுஜெயில்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அபுஜெயிலா என்னது கிரிமினலுக்கெல்லாம் சொன்னீங்களாம்லன்னு கேட்கும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் என் மீது ரொம்ப அபிமானம் உள்ளவர், ரொம்ப முகபத்து உள்ளவர், என்னங்களா அந்த மாதிரிலாம் இப்படி நான் அதால் பார்த்ததே இல்லையே, நான் இப்படி சொல்லுவேன், யார்ட்டையும் நான் சொன்னதும் இல்லையே, கொண்டு அந்த சாட்சி நிப்பாட்டி அவர் சொல்ல வச்சேன். சரியா, ஏன் அவரை சொல்ல வச்சேன்னா அவர் பேரை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அன்வர் பாஷா இதை சொன்னார்னு சொன்னாலே கொண்டாந்து நிப்பாட்டி நீங்கள் போய் சொன்னீங்கன்னு காட்டிட்டேன். மீதி உள்ள பேர்கள்லாம் போட்டிருக்கிறீங்க, அவங்க யாருன்னு அவங்களாம் எதிரிகள், அவங்களை கூட்டிகிட்டு வரல, நான் கூட்டிகிட்டு இருக்கிறேன், கூப்பிட்டுருக்க இத்தனை வருஷமாக அவங்க வரலைங்கிறதெல்லாம் நான் சொல்லி விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சஹாபாக்களையெல்லாம் திட்டுறேன்னு சொல்லி சிலதெல்லாம் சொன்னீங்க, பல சம்பவங்களை சொன்னீங்க, ஒவ்வொன்றையும் விளக்கி திட்டலைங்க, இன்ன விஷயம் ஹதீஸில் இருக்குது, எல்லாமே உள்ளதான் சொல்கிறேன், பதவி ஆசைப்பட்டாங்க, கொள்கை குழப்பம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் தப்பானதெல்லாம் கிடையாது, கரெக்டாக உள்ளதுதான், புகாரில் உள்ளதுதான் ஹதீஸில் எடுத்து நான் போட்டேன். புகழ்ந்து சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டீங்க. அதையும் அவர் கேள்விகளை வச்சிருக்கிறாரு, நம்ம பல கேள்விகளுக்கு பதிலை சொன்னோம். அது ஹதீஸ்ன்னு தான், நான் என்னுடைய பிறந்து இட்டுக்கட்டு கொடுக்க முடியலை, கொடுக்கவும் செய்யவும் மாட்டேன். இருந்துச்சு, சனது இல்லைங்கிறீங்க, சனது இல்லாட்டினா அது சரியாகவும் இருக்கக்கூடும், சரியாமல் இல்லாமல் இருக்கக்கூடும், அது நாங்கள் இட்டு கட்டுனதுங்கிறதுக்கு குற்றச்சாட்டு வராது. நீங்களும் இப்னு தைமியா விஷயத்தில் சொன்னீங்க, அவர்கிட்ட சொன்னோம், அதெல்லாம் எடுத்து காட்டினோம், அதெல்லாம் இல்லை, அங்கே பாட்டு பாடிறனுங்கிறக்காண்டி எடுத்து எழுதியிருக்கிறார். நான் மேட்ரை பேசுகிறேன், அதுக்கு பிறகு நம்ம கேள்விகளையும் பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அப்போ தெரியும். இந்த பேரித்தம்பள ஒட்டுக முறையில் அவங்க எடுத்து வச்ச ஹதீஸை வச்சு ரசூலுல்லாவை தரக்குறவு பண்ணி அவங்களுக்கு உலக விஷயத்தில் ஒன்றும் தெரியாது, அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை, தீனுடைய விஷயத்தில் தான் அவர் ஏற்கணும், வேறு வகையுடைய விஷயத்தில் தான் ஏற்றுக்கிறணும்,
மற்ற இதில் அவங்கள ஜீரோ ஆக்கிடணும். அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற முறையில் இந்த ஹதீஸுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹதீஸை எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை ஆய்வு செஞ்சு தானே நீங்கள் எடுக்கிறீங்க. தனக்கு தேவைப்படும் பொழுது பலமான ஹதீஸை கூட பலமாக இருக்குதுன்னு ஏற்றுக்கிட்டு கூட கடாசுக்கிறீங்க. இந்த ஹதீஸில் இக்ரிமாங்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். நான் சுருக்கமாக சொல்லி எனக்கு அடுத்து சொல்ல வேண்டி இருக்குது, நிறைய மேட்ரு இருக்குது. மிஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இதில் நமக்கு விவாதங்களில் நம்ம எடுத்து வைப்போம், விரிவாக எழுதி வைக்க வேண்டி இருக்குது இன்றைக்கி நேரமத்துடைய குறைவுனால். இந்த இக்ரிமாவை பற்றி 6 பேர் குறை சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃபில் வந்திருக்கலாம், அவங்க கேட்டிருக்காங்க ஏகத்துவத்தில் எழுதியிருக்கேன், நான் பார்த்தேன் ஏகத்துவத்தில் எழுதுனுடைய வரிசையெல்லாம் 11 இதில் 65 ஹதீஸ் வந்திருக்குது. அதை என்ன செய்கிறது அந்த கவலை இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் அறிவிப்பாளரை பற்றி நீங்கள் வந்து ஜரஹத்தை அதில் செய்ய போயிருக்கிறீங்க, நிறைய குறையை பார்க்க போயிருக்கிறீங்க. நீங்கள் தானே அந்த தலைவாசலை திறந்து வச்சிங்க. நம்பினது மாதிரி பெரியார்கள் முன்னோர்கள் ஏற்ற மாதிரி ஏற்றி போட்டு தான் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. உங்களுக்கு எதிராக வரும்பொழுது 65 ஹதீஸில் அவர் வந்திருக்கிறாருன்னா வந்துட்டு போகிறாரு. அறிவிப்பாளருடைய குறைன்னு இருக்கும்போது அவர் 65 வந்தான்னா 75 வந்தா என்ன, முஸ்லீம் ஷரீஃபில் வந்தா என்ன, மூமின் ஷரீஃபில் வந்தா என்ன, அது பெரிய குறையாக வச்சு பேசுனீங்கல்ல. ஏன் இப்போ பேசுறது? அந்த இக்ரிமாவை பற்றி முஸ்தரிபுல் ஹதீஸ் குளறுபடி செய்கிற ஒரு ஹதீஸில் அபூதாவுத் சொல்கிறார், ஸயீஃபுல் ஹதீஸ் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறார், அஹ்ல இமாம இக்ரிமா மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ஹதீஸ் எல்லாம் ஸயீஃபு தான். யஹ்யா இப்னு சயீத் சொல்கிறார். உண்மையாளராக இருந்தாலும் ஹதீஸில் குறை செய்கிறவர் சாலிஹ் இப்னு முஹம்மது அல் அஸதி சொல்கிறார். உண்மையாளர் தான், ஆனால் ஹதீஸில் மறுக்கும்படியான செய்திகளை சொல்லிடுறாரு. இப்னு ஹிராஸ் சொல்கிறார் உண்மையாளர் தான், ஆனால் பல தவறுகளை அவரை அறியாமல் செஞ்சு போடுறவர் அபு ஹாத்திம் சொல்கிறார். இவ்வளவு குறைகள் உள்ள இந்த இக்ரிமாவோட இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது வாசகம் இதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அவர் சொல்லக்கூடிய அவரே குளறுபடி, அந்த குளறுபடி அறிவிப்பாளரே இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களோ அவு நஹ்வஹாதா அல்லது இது போலவோ சொன்னார்களோ, இதையே சொன்னாலும் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, சரியாகவே சொன்னாலும் குளறுபடி அவரே அவர் சந்தேகத்தோடு சொல்கிறார். இந்த ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவர் பெரிய பீத்துனாங்க. அடுத்த ஹதீஸ் பரீரா முகீஸ் இருக்குது, அந்த உடும்பு கறி இருக்குது. நான் அடுத்த இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மேட்டரில் விரிவாக பேச வேண்டியிருக்கிறதுனால அதை நான் நிப்பாட்டிக்கிறேன். இன்னும் ஒரு சில இதை நான் கொடுக்கணும்னு நினச்சதான் இடையில விட்டு போச்சு. அது ஞாபகம் காட்டுறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதலாவது ஆரம்பமாக பேசினேன் ஷம்சுல் உதாசர்த்திட்ட இவர் பேசினார் ஏமாத்தினாருன்ட்டு. அதே மாதிரி ஃபத்வா எழுதக்கூடிய காலங்களில் ஒரு ஹதீஸில் இடையில ஃபீஹாவை விட்டு போட்டு எழுது, ஃபீஹா இருந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், அலியுடைய ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக போடு, புகாரியை எடுத்து பார்க்க போகிறான், இப்படியெல்லாம் அவங்க சொன்னதுடைய சாட்சி இருக்குது. ஆனால் என்ன, சாட்சியை ஏற்றினா பல தொல்லைகள் வருது. அதனால் சாட்சியை நான் சமர்ப்பிக்க முடியலை. சாட்சியை சமர்ப்பிக்க முடியலைன்னா என்ன செய்யணும்? மறுக்கிறவர் சத்தியம் செய்யணும். முபாஹலா வேணும், சத்தியம் செய்யணும். அல் பையினத்து அலாமன் இத்தா வல் யமீனு அலாமன் அன்கர். விவாதத்தை வாதியிடத்தில் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாட்டின்னா மறுக்கிறவன் பிரதிவாதி சத்தியம் செய்யணும். இது ஷரியத்துடைய சட்டம். இந்த அடிப்படையில் இவர் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அலியின் காலமா இந்தனா ஷையுன் இல்லா கிதாபுல்லாஹ் வஹாதிஹி ஸஹீஃபத்து அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கிட்ட இந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த சஹீஃபா இந்த ஏடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அல் மதீனத்து ஹரமும் மாபைன ஆயிரின் இலா கதா, மதீனாவுடைய எல்லாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி போட்டு, மன் அஹதஸ ஃபியா ஹதஸன், இந்த மதீனாவில் எவனாவது ஒரு பிதத்தான செயலை ஏதாவது ஒரு புதிய செயலை செய்வானே ஆனால், ஆகாத செயலை செய்வானே ஆனால், மார்க்கத்துக்கு முரணான செயலை செய்வானே ஆனால், இந்த மதீனாவிலேன்னு வந்திருக்கு. அப்போ ஹரம் ஷரீஃபில் செய்யக்கூடிய குற்றம் பெருங்குற்றம். வெளியில் செய்யக்கூடியதை விட ஹரமில் செய்யக்கூடிய குற்றம் அலைஹி லானத்துல்லாஹி வலானத்தி வலானத்து மலாய்க்கா ஹதீஸில் வருது. யார் ஹரமில் இருந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறானோ அவனுக்கு இப்படி ஏற்படும்ட்டு மதீனாவை ஹரமாக காட்டி இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு, அதுக்கு பிறகு இந்த மதீனாவில் எவன் தீனுக்கு முரணான காரியத்தை செய்வானோ அல்லது தீனுக்கு முரணாக செய்யக்கூடியவனுக்கு எவன் பாதுகாப்பு அளிப்பானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்தும் மலக்குடைய லானத்தும் மனிதர்களுடைய லானத்தும் ஏற்படட்டும்னு சொன்னார். இந்த அலி ரலியல்லாஹு கூற்று இதை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சதுக்கு பிறகு இந்த மதீனாவிலேன்னு வருதுப்பா, அதை எடுத்துரு, இதை எடுத்து போட்டு பொதுவாக பிதுஅத்துக்கு வச்சிடலாம், தீனுடைய காரியத்துக்குன்னு வைக்கலாம். அப்போ கேட்குறாங்க அவருடைய இருக்கக்கூடிய சகாக்கள், இந்த ஃபீஹாங்கிறத எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் பின்னால் யாராவது எடுத்து பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடுமே,
அப்போ சொன்னார் இவர், ஏமாப்பா புகாரி எடுத்து இந்த ஹதீஸை திறந்து பார்க்க போகிறான், சும்மா எழுதுன்ட்டு. இது செய்தி பலமான சாட்சியோடு இருக்குது. நிர்பந்த சூழ்நிலையில் சாட்சியை சொல்ல முடியலை. சரியத்துடைய சட்டப்படி உண்மையிலேயே நீங்கள் இதை சொல்லி இருந்தீங்க ஏற்றுக்கிறணும். ஏன்னா இவர் இதில் காயல் பட்டத்தில் பேசும்போது, ஆமாம் அந்த நேரத்தில் சொன்னேன், சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு, காயல் பட்ட காசுவாதிகள்லாம் என்கிட்ட சாட்சி சொன்னாங்க, என்று சொன்னேன், அப்போ தேவை இருந்துச்சு சொன்னி, இப்போ அதுக்கு என்ன ஏன்ட்டையே சொன்னார். ஒப்பந்தத்தில் பேசும்போது, ஏங்க அந்த மாதிரி பொய்யான அட்டவணை போட்டிங்களே, எதுக்குங்க போட்டி? ஆமாம் போட்டேன், அதுக்கு என்னாண்டார். அவ்வளவு தைரியம். அதான் மித்தத்தை விவாதத்தில் பார்த்துக்கலான்னு விவாதத்தில் பார்த்தோம் நேற்று பூரா அவர் பட்ட பாட. இந்த மாதிரி தான் ஆட்சி சகோதரர்களே. இந்த ஹதீஸையும் எடுத்து வச்சு நாம் சொல்கிறோம், இவர் சொன்னார், இவர் மறுத்திருக்கிறார், இந்த மாதிரி செய்ததாண்டு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை மறுக்கிறாரு, அவர் என்னால் சாட்சி சொல்ல வைக்க முடியலைங்கிறதுக்காக வேண்டி அவர் மறுக்கிறாருன்னா அவர் இஸ்லாமிய சட்டப்படி அவர் சத்தியம் செய்யட்டும். சத்தியம் செய்யலைன்னா அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். அதனால் அவர் சத்தியம் செய்ய தயாராங்கிறத நான் கேட்குறேன். அந்த இதை குரான் இது அல்லாமல் அமுல்படுத்துறதுங்கிறது வேற. குரான்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது. காட்டுறான்னு அந்த குரான் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க, அதுவே தவறு. என்ன தவறு? குரான் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குரானை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள். அவருடைய குரான்ல 112 சூரா தான். இப்னு மஸ்ஊதுடைய தொகுத்த குரான்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா குரானே கிடையாதுன்றார் அவர். கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? குல் அவுது ரப்பில் ஃபலக் குரான் கிடையாது, குல் அவுது ரப்பின் நாஸ் குரான் கிடையாது, குல்ஹுவல் அஹதோட முடிஞ்சிருச்சு குரான்ன்றார். அப்ப அவருடைய குரான் அவர் அருமை சோதரர்களே, குரான் உட்பட சஹாபாக்கள் முழுமையாக இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. என்ன அர்த்தம் விளங்குனீங்க? என்ன அர்த்தம் விளங்குனா இதுக்கு? குரானும் அங்கீகரிக்கத்தக்கதல்ல. எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கல, சந்தேகத்தை உண்டாக்கியாச்சுல, யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ்னு வந்துச்சுல, அப்ப சந்தேகத்தை போட்டு விட்டாச்சா இல்லையா? அப்ப முழுமையாக குரானை கடைசி வரைக்கும் அவர் ஏற்கலையாம். யார்? இப்னு மஸ்ஊத் கடைசி வரைக்கும் நின்றாரு. ஆனால் அவர் எடுத்திருக்கிறார் தன்னுடைய, நான் எடுத்து காத்தி அவருடைய தர்ஜுமத்துல் குரான்ல கடைசியில் அவரும் கூட உஸ்மானுடைய நியாயத்தை கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கிட்டாரு, அங்கே ஏற்றுக்கிட்டாரு. இப்போ சமீபத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு, குரான் உட்பட எந்த விஷயமும் எல்லா சஹாபாக்களும் ஏற்கல. அப்போ குரானை அங்கீகரிக்கிற விஷயத்தில் சஹாபாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அது ஏறத்தாழ 40க்கும் அதிகம். என்ன மாதிரியான பேச்சுங்க? இந்த மாதிரி ஒரு கருத்தை மெசேஜை கொடுத்தா பேச ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. ஒரு மார்க் அறிஞர் சொல்லிட்டார், குரான் நம்ப தகுந்தது இல்லை பேசுகிறானுங்க. நானே நெட்டில் பார்த்தேன், கமெண்ட் பார்த்தேன், இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்களே, போட்டு கொடுத்துட்டார் வார்க்க. இதுவரைக்கும் குரான் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு வேதத்தை சந்தேகத்திற்குரிய ஒரு பொருளாக ஆக்கி அப்போ குரானையே மறுக்கிற லெவலுக்கு கொண்டு வர்றாருன்னு சொன்னால் மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இருக்குதா? இது சரிதானா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்கிற ஆள மார்க்க வழிகாட்டியா நான் எப்படி ஏற்கிறது? அல்லது நீங்கள் எப்படி ஏற்பீங்க? அது மட்டுமல்ல, இந்த குரானுடைய சூராவுடைய வரிசை இருக்கு பாருங்க, இந்த வரிசை ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஆயத்துக்களை என்னமோ வருஷப்படுத்துகிறாங்க, அதுக்கு கூட ஆதாரம் சொல்ல முடியாதவர். சூறாக்களையும் ரசூலுல்லாஹ் வருஷப்படுத்தலை, உஸ்மான் அவர்கள் தங்களுடைய கருத்துப்படி இதை வருஷப்படுத்தினாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய வரிசை சூரே பக்கரா, அல்ஹம்து சூரா, பக்கரா உள்ளதுன்னு நினைச்சாங்க, தொகுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வருஷப்படுத்தல. எதை வருஷப்படுத்தல? ஆயத்துகளை வருஷப்படுத்தினாங்க, சூறாக்களை வருஷப்படுத்தல. ஆயத்தை வருஷப்படுத்தினாங்க. பக்கராவில் இது ஃபர்ஸ்ட் வசனம், பக்கராவில் 2வது வசனம், பக்கராவில் இது 3வது வசனம் என்பது அது வரிசையா இருந்துச்சு. ஆனா இது அல்ஹம்து ஃபர்ஸ்ட், பக்கரா 2வது, 3வது ஆல இம்ரான், 4வது நிசா, 5வது மாயிதா, 6வது அன்னாம், 7வது ஆராஃப், இப்படி 8வது அன்பால், இப்படி வருஷப்படுத்தினாங்களா? இப்ப இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிரகாரம் வருஷப்படுத்தி. அப்ப குர்ஆனுடைய சூறாக்களை ரசூலுல்லாஹ் வருஷப்படுத்தல, உஸ்மான் தான் செஞ்சாரு, அவருடைய அறிவை பயன்படுத்தி செஞ்சாரு. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி இந்த விஷயம் உண்மையா இருந்தால் இப்போ நம்மகிட்ட அவரே சொல்றாரு, இப்போ வந்துக்கிட்டு உங்களை யார் சொன்னது? அல்ஹம்து சூராவுக்கு பிறகு பக்கரா ஒதுங்கிட்டு அல்ஹம்து சூராவுக்கு சூரிய நாசு ஒதுக்குங்க, அப்படியே ரிவேட்ஸில் போங்க, இப்படி முன்னால் போங்க, பின்னால் போங்க, என்னன்னு சொல்லி போட்டார் பாருங்க. குர்ஆன் எப்படி வேண்டாலும் ஓதிட்டு போ, இந்த வருஷம் சரியில்லை, இந்த வருஷம் பிதுஅத்து, ரசூலுல்லாஹ் சொல்லலை, சஹாபாக்கள் உண்டாக்குனாங்கன்னா அதானே அது.
சூறாக்களுடைய வரிசை பிதுஅத்து. இந்த பிதுஅத்தை ஏற்கணுங்கிறது என்ன கட்டாயம் அப்படின்னு சொல்ற இந்த நபர் அதே நேரத்தில் அவர் இதையும் சொல்றார். என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை முழுசா ஹிஃப்ஸ் பண்ணியிருந்தாங்க, பூரா பாடமாக்கியிருந்தாங்க. சஹாபாக்கள்ல இருந்தும் ஏராளமான பேர், 26 பேருக்கு அதிகமாக, இந்த வாருங்க அதை பார்த்துக்கோங்க, அந்த பேர்கள்லாம் குறிச்சிருக்கிறார். இவங்களெல்லாம் முழு ஹாஃபிஸலாக இருந்தாங்க. குர்ஆனை முழுசாக ரசூலுல்லாஹ் காலத்திலே மனனம் செஞ்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாலேயும் மனனம் செஞ்சிருந்தாங்க. நான் கேட்குறேன், குண்டக்க மண்டக்க மனனம் செஞ்சிருந்தாங்களா? சூரத்தை எப்படி பண்ணியிருந்தாங்க? வரிசை இல்லாமல் எப்படி பாடாக்குனாங்க? ஹாக்கிமுடைய ஒரு ரிவாயத்திற்கு கிடைச்சிருச்சு, ஹாக்கிமு போட்டுரு பிதுஅத்துன்ட்டு குர்ஆனை தனக்கு தேவைப்படுச்சு. பந்தாடு புகாரியையும் இங்கே சந்தேகத்தை போடணும், ஹாக்கிமில் சொல்லியிருக்கிறார். அதுதான் நமக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன்னு சொல்லியிருக்கிறான், குர்ஆனை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் சொன்னார். முந்தையும் சொல்லியாச்சு, தலைப்பில் விவாதம் பண்ணுவோம். நான் புதுசாக அவ்வளோ சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். என்ன தொகுத்து சொல்கிற ஒரு டைம் குர்ஆனை பற்றி நீங்கள் சொன்னீங்களா, அவ்வளோ விவாதிப்போம். அதில் நான் சொன்ன கறி நிரூபிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்து சத்தியம் பண்ணணும்னு ஒன்று சொல்கிறாரு. முதல் நாள் எடுத்து வச்சார். எடுத்து வைங்கன்னு கேட்டேன். கடைசி வரைக்கும் எடுத்து வைக்காமல் இப்போ அவரை சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியலை அப்படிங்கிறார். அதனால் சாட்சி வராட்டி நம்ம என்ன செய்யணும், சத்தியம் பண்ணிடணும் அப்படிங்கிறார். இப்போ சாட்சிங்கிறவர் யாருங்க? நான் சொல்கிறேன், இவர் கேட்குறார். நாங்கள் 2 பேர் தான் வாதி பிரதிவாதி. இவர்கிட்டருந்து ஒருத்தர் கேட்டார்னு வைங்க, அவர் வாதி கிடையாது. இப்போ யார் சொன்னார், அவர் தான் வாதி. அவர் அதுக்கு சாட்சியை கொண்டு வரணும். நீங்கள் சாட்சி யாரு, நான் சொன்னேங்கிறாரு. ஒரு சாட்சின்னு இப்போ அவர் சாட்சியா கேட்டவரா? அவர் தான் வாதிய. அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாதியை கொண்டாந்து நிப்பாட்டுங்க. அவரை சாட்சிங்கிறீங்க, வாதியை பிடிச்சிக்கிட்டு. அந்த வாதிட்ட கேட்பேன், உனக்கு யார் சாட்சின்னு கேட்பேன். அதுலாம் இல்லை, சாட்சியெல்லாம் இல்லைன்னு நிரூபிக்க முடியலைங்கும் போது அந்த வாதியை நான் தான் சத்தியம் பண்ணணும். நீங்கள் வாதியை நீங்களா இல்லாமல் இருக்கு. இந்த மெசேஜுக்கு எப்போ நீங்கள் வாதியாக இருப்பீங்க? உங்கள்கிட்ட நான் சொன்னாதான். அந்த சட்டத்தை போது தெரியாமல் என் டயத்தை வீணாக்கிறக்கா செய்கிறார். அதுதான் சொல்லுவேன். நம்மதான் நாங்கள் சத்தியம்னா அல்லாமல் சத்தியம் ஒன்றும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பொய் சத்தியம் பண்ண மாட்டோம், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதே நேரத்தில் அறியாமைய கிறுக்குத்தனமான சத்தியங்கள்லாம் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இருப்போம். அது புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து என்ன, நான் சொன்ன தொடருக்கு வந்துடுறேன். தொகுத்து சொல்கிற ஒரு உரை புதுசாக சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டேன். கடைசியாக அப்படி சொன்னால் அதிலே டைம் போயிடும்னு நினச்சாரு. அதுக்கெல்லாம் எனக்கு 2 பேரில் அதுக்கும் போதும். 2 பேரில் எனக்கு சொல்ல தெரியும், 2 மணி நேரத்தில் சொல்ல தெரியும். அடுத்து சகாபாக்கள் கொள்கை குழப்பம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டேன். சகாபாக்கள் சண்டை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன், அதுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டேன். 10,000 பேர் சொன்னாங்க, ஆதாரம் காட்ட முடியுமாண்டாரு. நீங்கள் தானே 10,000 பேர் சொன்னீங்க, காட்ட முடியுமா? பேச்சில் சொல்கிறது. அதில் 30,000 பேர் கொல்லப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னு அதுக்கும் காட்டிவிட்டேன். சாமுத்திர லட்சணம் குர்ஆனில் சில ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அவர் உலர்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி இப்னு சீரின் சொன்னார்ன்னு சொன்னீங்க, அதான் சரியான அறிவிப்பு. நீங்கள் இப்னு சீரின் அந்த சம்பவம் நடக்கும் இருந்தவரா பிறந்தவரா ஜமல் நடக்கும் தெரியுமா? அவர் அறிவிக்கிறது முருசலை பண்ண சரியான அறிவிப்புங்கிறீங்க. அவரை இடையில் ஆளை விட்டுவிட்டார்னு சொன்னேன், அதுக்கு பதில் செல்லவில்லை. அதே மாதிரி வதந்தியை பரப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திருச்சிக்காரன் சொன்னா, மதுரைக்காரன் சொன்னா, மெட்ராஸுக்காரன் சொன்னான்னு சொல்லி எவன் சொன்னான்னு எழுதுனா புஸ்தகம் போட்டியலன்னு கேட்டேன். அவரே அதுக்கு சொன்ன பதிலை காட்டினா நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். அது மாதிரி மண்டை பெருசாக இருந்தால் இமாமுக்கு அழகான விளக்கம், அதான் தகுதின்னீங்க. அது எவ்வளோ கிறுக்குத்தனம் என்பதை எவ்வளோ அற்புதமான முறையில் நான் விளக்கியிருக்கிறேன். ஆலிம் பேசிமாவங்கள்லாம் கேலி பண்ணி கேவலப்படுத்தி மண்டை சின்ன ஆளுக்கெல்லாம் வைக்க தலை குனிற மாதிரி ஆக்குனீங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருந்தீங்க. அதே மாதிரி மகானிகள் இருப்பதை அது சொல்லியாச்சு. அப்புறம் சாராய விஷயமா 9 கிளாஸ் 1 கிளாஸ்ன்றாரு. அதை சொல்லிக்கிட்டு நிறுத்திட்டாரு. நான் அடுத்து தொடர்றேன்டாரு. அந்த கிளிப்பில் இருக்குது. அது முடிக்கலைங்கிறதுனால நான் பதில் என்ன தான் முடிக்க போகிறாரு. அவர் முடிக்காமல் பாதியில் இருக்கும், டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்து சொல்கிறேன் நிப்பாட்டினார். முடிக்காதனால அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்குது. அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம் ஒன்று தான். அதே மாதிரி ஆமீன் சொல்லலாம், குவைத்தில் ஆமீன் சொல்லலாம். இந்தியாவில் ஹதீஸ் இருக்குது, ஆனால் குவைத்தில் சொல்லிக்கலாம், இந்தியாவில் சொல்லக்கூடாது. 2வது ஜமாத்து குவைத்தில் 2வது ஜமாத்து பண்ணிக்கலாம், இந்தியாவில் ஹதீஸ் இருக்குது. அவ்வளோ அற்புதமான மார்க்கம் சொன்னதை நீங்கள் பார்த்தீங்க. பெண்கள் பள்ளிக்கு வருவது கூடும், அது நான் அது அனுமதிக்கத்தக்கது தான். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு ஒரு தடவை, அனுமதிக்கத்தக்கதுன்னு ஒரு தடவை சொன்ன போட்டு 2 முரண்பாட்டை வீடியோவில் போட்டு காட்டினேன், நீங்கள் பார்த்தீங்க. ரசூலுல்லாஹ் நெஞ்சில் கட்டின ஆதாரம் இருக்குது, இப்படி கட்டினதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி கை கட்டி நிற்கிறாங்க என்று அவர் பேசின கிளிப்பிங்க போட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அப்படி விமர்சித்தார். உருவம் உண்டு உருவம் இல்லைங்கிற பிரச்சனையை உருவம் இருக்குன்னு சொன்னால் என்னவாயிரும்,
காய் எப்படி கால் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொன்னார். அவரே அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு பேசுனதையும் நான் எடுத்து நினைச்சேன் உங்களுக்கு போட்டு காட்டினது பார்த்தீங்க. அதே மாதிரி யாக்கூத்து போல 2 பேர் தான் தெரியும்டாரு. அதுக்குரிய கேள்வி மக்கள் என்ன செய்கிறாங்க அது கூட தெரியாட்டி ஒரு மனுஷனா நம்ம முன்னி மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னு விளங்கி குத்துப்பியத்து ஓதிக்கிட்டு இருக்கிறான். அது சொன்ன முடியுது. அது மாதிரி சைத்தான் பிடிச்ச வீட்டில் பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடிடுவான். அனுபவ அறிவு குரான்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை, நான் அனுபவத்துலையும் சொல்லுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியான யோசிச்சுக்கிறங்க. உமர் என்று பேர் வச்சா கழுது கூட உதைக்கும், கழுதை நாய் இப்போ பண்ணிக்கலாம், உமர்னு பேர் வைங்க என்று சொன்னார். அப்போ பிஜே வைத்தான் என் பிழப்பு ஓடுது, அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு வருமானம் வந்திருக்காது, அவர் வச்சு தான் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஆக்கி வச்சிருக்கிறான், என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, அதில் ஃபாய்தா கிடைக்குன்னு சொன்னார். அப்போ இதுக்காக வேண்டி பேசுகிறது கரெக்டாக பேசுவார், வருமானத்துக்காக தான் பேசுகிறேன்னு சொல்கிறோம். எப்படி கரெக்டாக பேசியிருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி குறைஞ்ச அளவு அப்படின்னு கூடும், ஆனால் ஆலிம் சாக்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்ன தப்புண்டாரு. அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பேசிவிட்டார். அப்படி தான் இருக்குது, அவன் நான் தப்பாக உடஞ்சில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அதையும் பார்த்துனீங்க. சந்தன கூடுனா எனக்கு என்னென்னு கேட்குறாரு கோயத்தில் வச்சுக்கிட்டு. கோயத்தில் கத்தார் எங்கள் ஒரு நாட்டில் போய் பத்துவாங்க கொடுத்துப்பட்டு சந்தன கூடுனா என்னென்னு கேட்குறாங்க. அவர் அந்த மக்கள் விளக்கிறாங்க. விவாத ஒப்பந்தத்தில் ஏன்ட்ட உட்காந்துக்கிட்டு சந்தன கூடுனா என்ன ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு விளக்கம் சொன்ன பிறகு சந்தன கூடுனா என்னென்னு யாரும் தெரியாமல் இருக்காது. இந்துக்களுக்கே தெரியும் சந்தன கூடுனா என்னென்னு, எவ்வளவுதா ஒரு முஸ்லீமும் கண்டிப்பாக தெரியும், ஒரு ஆலிமும் கண்டிப்பாக தெரியும் மக்கள் என்ன செய்கிறாங்க, அது கவனிக்கணும். ஒரு ஆலிம் என்பவர் மக்கள் என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு எப்படின்னு என்னென்னு கேட்குறாரு மக்கள்கிட்ட. தப்புன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காக வேண்டி அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பார்த்துறீங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டத்தை அடுத்ததாக ஒரு சொன்னார், அதனுடைய விஷயத்தை விளக்கியாச்சு. அப்புறம் பண்டித்தோட ஹலால்ன்றதுலையும் போய் சொன்னார், மதுஹபில் இருக்குன்னா இஹாபு விஷயத்தில் போய் சொன்னார். அதெல்லாம் நீங்கள் கண்மூட பார்த்தீங்க. அது உண்மை, அதை மட்டும் 2 தடவை பார்த்தீங்கன்னாலே இவர் பெறலக்கூடிய ஆள், உண்மையை ஒத்துக்கிற ஆள் இல்லைன்னு விளங்கிடுவீங்க. அது மாதிரி ரூஹெல்லாம் சேர்த்து மாநாடு போடும், செத்தாளுக்கு ரூ உசுரோட உள்ள ஆளுக்கெல்லாம் மாநாடு போட்டு முடிவு எடுப்பாங்கலாம் சொன்னீங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னீங்கன்னு கேட்டேன். அதில் ஒரு போய் சொல்லி அதுக்கு நீங்கள் யாராயிட்டீங்க. அதே மாதிரி மண்டை சின்னதுக்கு அதுக்கப்புறம் ஹனைமது தாடி பற்றி பேசுனீங்க, அது தனி தலைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஹனைமது கிதாபுலேயே தாடி இப்போ ரொம்ப அளவுக்கு மேலே அது பெருசாக இருந்தால் ஜீனத்தாக இருக்காது, அழகாக இருக்காது என்ற கருத்து உங்கள் மதஹப் கிதாபில் இருக்குது. அவங்களெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு வாயை திறக்கலை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஆலோசனையாக இருந்தாலும் கேட்கணும்னு சொன்னீங்க. பரீரா விஷயத்தில் நீங்களே பேசியிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஆலோசனை அந்த அம்மா கேட்கல, அதுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கல நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய 2 நிலை இருக்குது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி கடலில் தடுப்பு இருக்குது, வான கூரையாக இருக்குது என்றெல்லாம் ஒரு வரியை போட்டிங்க. நான் என்ன சொன்னேன், எந்த அடிப்படையில் அது விளக்கணும், எதையும் சொல்லாமல் இருட்டடிப்பு செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் இருட்டடிப்பு செஞ்சாலும் இதெல்லாம் மக்கள் எடுத்து பார்ப்பாங்க. வானம் கூரைன்னு எங்கே சொன்னார், என்ன அடிப்படையில் சொன்னான்னு கண்டிப்பாக கேட்பாங்க, தெரிவாங்க. அப்போ உங்களுடைய வண்டவாளத்தை இன்னும் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் பிஜே முஸ்லீம், அவர் முஸ்லீமே கிடையாது 2003 சொல்லிட்டு அதுக்கு 2 வருஷம் கழித்து அவர் முஸ்லீம் தான் சொன்னீங்க. இப்படி முரண்பாடு வரலாமான்னு கேட்டேன். இப்போ அதான் என் நிலைமை, உங்கள் செயலை பார்க்க அப்படி தான் வருதுங்கிறாரு. கம்மியான செயல் இருக்கையிலேயே நான் முஸ்லீம் இல்லாமல் போயிட்டேன், ரொம்ப செயல் வந்தோம் நான் எப்படி முஸ்லீமாக போயிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு எந்த பதிலும் என்ன செய்யலை, சொல்ல முடியவில்லை. அது மாதிரி டார்வின் கொள்கைக்கு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதை கூட ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி இறைவன் இருக்கிறான் என்று நிலைநாட்டுறதுக்கு சொன்னதை கூட பற்றிலாம் பன்றி ஏதோ சேர்த்து பேசுகிறாரு, இவருக்கு பன்றினா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார். இந்த மாதிரிலாம் அது மாதிரி தான் கேட்குறதுக்கு பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சட்டம் சொல்கிறீங்க, நாளைக்கு மாற்றுறீங்க. நீங்கள் அந்த சட்டம் சொல்லும்போது கேட்டவங்க மூத்தா போயிட்டா என்ன செய்வீங்க, அதன்படி செஞ்சால் என்ன பெரிய கேள்வி கேட்டார். அப்போ இமாம்கள் 400 மசாலா மாற்றிருக்கிறாங்களே, அந்த 400 கேட்டு மூத்தா போனவனுடைய கதிலாம் என்ன, கதீமு ஜதீன்னு ஷாஃபிமா மாற்றிருக்கிறாரு, அந்த கதீமை கேட்டு அமல் செஞ்சவனுடைய கதிலாம் என்ன அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு என்ன செய்யலை, ஆன்சர் வரவே இல்லை. இது மனுஷன் எல்லாரும் மாற்றிக்கிட்டு தான் இருப்பான், அல்லாஹ் கிடையாது யாரும். இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன், இதுலேயே நான் சரியாக இதை விட தெளிவான சான்றை கொண்டால் நாளைக்கு இது இல்லைன்னு நான் பேசுவேன். குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம், சத்தியம்தான் மார்க்கம். சத்தியத்தை சொன்னால் மாற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறேன், அதை பார்த்துட வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னும் பல உலர்கள்லாம் செஞ்சீங்க. இது போக முதல் நாள் உள்ளதில் ஒரு பட்டியல் தனியாக 100க்கு மேலே இருக்குது, அவ்வளோ வாசிக்கிற டைம் இல்லை. இஜ்மா சம்பந்தமாக என்னென்னலாம் கேட்டோம், என்னென்ன ஒரு ஆயத்தை இஜ்மாங்கிற தலைப்பில் விவாதம் நடந்தது. ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்திலிருந்து இஜ்மா இருக்குன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா? ஒரு தலைப்பில் விவாதம் பண்ண வர்றீங்க, இது நவீன கால பிரச்சனை கொண்ட தலைப்பு இல்லை, 14 நூற்றாண்டாக இருக்கிற ஒரு மேட்ரு. நிறைய பேர் எடுத்து கூட வச்சுருப்பாங்க, ஈஸி படுத்தியிருப்பாங்க. அவ்வளோ லேசாக இருந்து அள்ளி கொண்டாந்து முடன்னு அள்ளி கொட்டுற ஒரு விஷயத்தில் ஒரு ஆயத்தை காட்டுங்கன்னு கேட்டேன், ஒரு ஹதீஸை காட்டுங்கன்னு கேட்டேன். இஜ்மாக்கு ஒரு ஆயத்தை காட்ட முடிஞ்சா? இது மாதிரி எந்த விவாதமாக நடந்து உலகத்தில் பார்த்துருக்குறீங்களா?
எந்த தலைப்பாக இருந்தாலும் அவன் தேவருடைய ஆள் சமாளிக்காக செய்வான். ஒரு ஆயத்தை போட்டு ஒரு ஹதீஸை போட்டு செய்வான். ஒரு ஆதாரம் இல்லாமல் வெறுங்கையோடு நின்றீர்களே, இஜ்மாங்கிறது கிடையவே கிடையாதுன்னு அவ்வளோ தெளிவாக நிரூபிக்கப்பட்டுச்சு. கேட்டால் நீ தானே இஜ்மாவு, நீ தானே பண்ண, நீ தானே எழுதியிருக்கிறேன்னு கேட்டீங்க. என்னத்தையும் சம்பந்தம் இல்லாத கேட்டீங்களே தவிர இஜ்மா என்பது மூல ஆதாரமா, 4 விஷயத்தில் அடிப்படைக்கு ஆதாரம் இல்லை பாருங்க. சாதாரண ஃபிக்கு சுன்னத்து முஸ்தகப்புக்கு ஆதாரம் இல்லைனாலும் பரவாயில்லைன்னு விட்டுடலாம். அடிப்படை ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் இப்படியா இஸ்லாத்தில் இருக்கு. அந்த இஜ்மா என்னன்னு கேட்டால் அது இஜ்மா இல்லை, இதுதான் இஜ்மா, அதுதான் இஜ்மா, இதுதான் இஜ்மா. இந்த மாதிரி 46 கருத்து இஜ்மாவுக்கு. இஜ்மாண்ட என்னங்கிறது இவ்வளோ கேட்டேனே. அப்போ முதல் தலைப்பையும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இஜ்மா என்பது மார்க்கத்தின் ஆதாரம் இல்லவே இல்லைன்னு அல்லாஹுடைய அருளால் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கிறான் என்பதை நீங்கள் அந்த வாதத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தால் அறிந்து கொள்வீர்கள். இஜ்மாவுக்குன்னு ஒரு சவால் விட்டார். 3 கேள்வி கேட்டார். யகீன் ஒரு கேள்வி கேட்டார், மாதவிடாய் ஒரு கேள்வி கேட்டார், கசர் ஒரு இதான் ஆதாரம். முடியுமா இஜ்மா இல்லாமன்றது? அது முடியும் அடுத்த நாள் சொல்லி அந்த ஆயுதத்தையும் பிடிக்க ஒன்றுமே இல்லை. எதிர்கேள்வி கேட்கறது கூட அது கூட ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இஜ்மாங்கிறது குப்பை, பொய், கற்பனை இல்லாத ஒரு விஷயம். அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன மாதிரி அது ஒரு இட்டுக்கட்டுதல். இட்டு கட்டுறான் இஜ்மான்னு சொன்னான்னா நன்மக்கள் மேலே இட்டு கட்டுறான். 50 பேரும் சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும் ஒன்றவன் சொன்னாங்களான்னு கேட்குறாரு. சும்மா இருந்தாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்களா அடுத்த மாண்டு இதெல்லாம் சொல்லி நிரூபித்தோம். அடுத்த தலைப்பு என்ன? இது மாதிரி ஒரு தலைப்பு ஒரு மனுஷன் தகுதி உள்ளவனாங்கிற தலைப்பில் உலகத்தை எங்கேயும் விவாதம் நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதைத்தான் பண்ணுவேன். ஒரு மசாயிலுக்கு பண்ணாலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிஜே தகுதியாக தான் இதைத்தான் நான் பேசணும் பிடிவாதமாக இருந்து இதை பேசிட்டு தான் அடுத்ததை பேசுவேன் நின்று. இது ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் எவ்வளோ தடுத்தடுத்து பார்த்தேன். ஏன் தகுதி இல்லாமல் இல்லை, இது தேவையா? பிஜே தகுதியை ஒரு மனுஷனை முன்னெடுத்துட்டு வாதம் நடத்தணுமா? 30 வருஷமா வேறு தலைப்பு வேறு மதுகவை பேசுவோம், அதை பேசுவோன்னு கேட்குறான். இதைத்தான் பேசுவோம், இதைத்தான். நீ யாரு, உனக்கு மார்க்கம் சொல்ல தகுதியாக இருக்கான்னு கேட்டு 30 ஆண்டுகளாக என்னை பற்றி ஆய்வு செய்கிறார். என்னுடைய சீடிகளை வாங்க எங்கேயும் ஒரு போக வேண்டியதில்லை. 3000 மணி நேரத்தினுடைய உரைகள் ஆன்லைன் pj.com இருக்கிறது, தௌஹீத் வீடியோ.com இருக்கிறது, ஆன்லைன் pj வீடியோ.com இருக்கிறது, ஏராளமான ஃபேஸ்புக்குகளில் இருக்கிறது. அவ்வளவு வீடியோக்களும் திறந்த புத்தகமாக காசு கொடுத்து வாங்காமல் கிடைக்கிறது. எல்லா புஸ்தகமும் கிடைக்கிறது. நெட்டிலே புஸ்தகத்தை இலவசமாக டவுன்லோட் செய்யலாம். இவ்வளவு காலம் தேடி இவ்வளவு வசதியை கொடுத்து உங்களுக்கு எடுத்து காட்ட முடிந்தது இதுதான். இது ஒன்றும் இல்லைங்கிறது தான் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. இல்லை, சிரிக்கக்கூடாது. இது நல்ல முறை இல்லை. ஒப்பந்தத்தில் இருக்கிறவங்க நடக்க வேண்டும். அப்போ இதுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே கிடைக்கல. இது சரின்னு சொல்லி தலைப்பு ஒத்துக்கிட்ட பிறகு ஏதாவது தேடுங்கப்பான பல ஒரு குவைத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு ஒரு சீடி வாங்கணும், கத்தாரில் கேட்டு ஒரு சீடி வாங்கணும், எங்கேயும் கிடைக்கல. 5 சீடி கஷ்டப்பட்டு வாங்கி அதில் தான் போட்டு சரக்கம் எடுத்துருக்குறோம். அதுக்குள்ளேயே தெரிகிறது நீங்கள் தகுதியற்றவர். ஒரு 100 மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நான் ஒரு மாதத்துக்கு பேசுவேன், அவ்வளோ பேசியிருப்பேன். ஏன்னா அல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விட்டு அடிக்கிறதுன்னு உங்களோட வேலை. இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை தெள்ள தெளிவாக ஆக்கிவிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இறுதி இருப்பு அமர்வு கேள்விகளை நேற்று ஏறத்தாழ 40-45 கேள்விகளுக்கு மேலே கேட்டோம். எந்த பதிலும் இல்லை. உளறல் தான். திரும்ப 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 அதே ரொட்டேஷன் தான். போட்டு மாற்றி முரட்டு திரும்ப எடுத்து சொல்கிறது அது வழக்கமாக இருக்கிற காரணத்தினால நம்பர்களை போட்டு எண்ணி அடிச்சிடுறது. இந்த வேலையை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. உண்மையான கேள்வி அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், எந்த இமாம் சொன்னார், இஜ்மான்னு சொன்னாலே விளக்கமாக சொல்கிறோம். ஒரு ஆள் சொன்ன அங்கீகாரம் 100 ஆள் சொன்ன அங்கீகாரம் இல்லையாண்டா விளங்க மாட்டிதே. ஒரு ஆள் சொல்லி கியாஸ் செஞ்சு ஆய்வு செஞ்சு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி லிமா யுஹிப்பு ரசூலுல்லாஹ். அழகாக சொன்னாங்க. ஒரு ஆள் ஆய்வு சொன்னால் அங்கீகாரம் ஆதாரமாகி போச்சு. ஆனால் அந்த ஒரு ஆள் இல்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சொன்ன எல்லா அறிஞ பெருமக்களும் ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்து சொன்னால் ஆதாரம் சொல்லு. ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, இனி சேதாரம் தான் இருக்கும். இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லி குரானே இஜ்மாவுடைய முறையில் தான் ஆதாரம். இல்லாட்டி எந்த சனதை வச்சு குரானை சொல்ல போகிறீங்க? ஒவ்வொரு ஆயத்துக்கு சனது சொல்லுவீங்களா? ஒவ்வொரு சூறாவுக்கும் நீங்கள் சனது சொல்ல முடியுமா? ஹதீஸுக்காவது ஏதாவது அங்கங்கே சனது கிடைக்குது. அதுவும் இஜ்மா தான். எல்லாரும் சஹாபாக்கள் அங்கீகரித்தாங்க.
சஹாபாக்கள் எல்லாரும் அங்கீகரிக்கல. குர்ஆன் சந்தேகத்திற்குரிய பொருள். இப்னு மசூத் இறுதி வரைக்கும் ஏத்துக்கறல. அவர் 112 சூரா தான் வச்சிருந்தாரு. சுத்த பொய். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் மறுத்தாங்க, கடைசியில் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அல்லாமா இப்னு ஜௌசி போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. சுத்தமாக இப்னு மசூத் மேலே சொல்லப்பட்டது பொய்யான செய்தின்னு கூட எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தஅவீல் இருக்குது. இப்னு மசூத் 2 சூறாவை மறுக்கலை, அந்த 2 சூறாவே குர்ஆனில் எழுத மாட்டேன்டார். அது நபிக்கு துஆவாக கொடுக்கப்பட்டது. குர்ஆனில் நபி எழுத சொல்லலை, அதனால் எழுதலை. குர்ஆனில் நபி எழுத சொன்னாத்தே நான் எழுதுவேன்னு அவர் நினச்சி வச்சிருந்தார். இதை நபி எழுத இது இருக்குது, வரலாற்று நூல்கள் இருக்குது, அழகாக இருக்குது. என்ன சொன்னாலும் சரி ஒரு ஆதாரம் வச்சாங்களா? எனக்கு தெரியும் ஆயத்தை சொன்னோன்னா அர்த்தத்தை மாற்றுவீங்க. ஹதீஸை சொன்னால் தைஃபாக்குறது உங்களுக்கு பொழப்பு. சிலோனில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பிஜியும் தான், என் மாப்பிள்ளை அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசியும் தான். 2 பேரும் சேர்ந்து பேசுனது நான் இதில் பார்த்தேன், கிளிப்பில். இவர் சொல்கிறாங்க, என்ன நல்ல சையான ஹதீஸை எடுத்து சொல்ல போகிறாருமாட அப்படின்னு கேட்ட உடனே அதை நம்ம லைஃப் ஆக்கி விட்டுறலாம். எப்படி ஹதீஸுடைய அணுகுமுறை? அது தமாஷா சொன்னேன், தமாஷா. குர்ஆன் ஹதீஸை லைஃப் ஆக்கிடுறாங்க. கிளிப்பு இருக்குது, நேரம் இல்லை, போட வேண்டியது இன்ஷா அல்லாஹ் அடுத்து இருக்குது, வர வேண்டிய வண்டவளம்லாம் வரணும்ல. 30 வருஷமாக சொன்னேன் நான். எங்கள் ஆன்லைனில் அப்படி இருக்குது, எங்கள் ஆன்லைன். இதை விட கிறிஸ்தவன் அதிகமாக செய்கிறான், இதை விட அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதிகமாக செய்கிறதா இது? உங்களால் வழி காட்டப்பட்டதா, வழி கெடுக்கப்பட்டதா? எத்தனை இளைஞருடைய உள்ளங்களை குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் இவ்வளவு மோசமாக்கி விட்டுட்டீங்க. ஏராளமான ஹதீஸில் தூக்குறது மாதிரி எடுத்து எறிகிறது மாதிரி செய்து விட்டுட்டீங்க. இது நீங்கள் செய்த தியாகமா? நீங்கள் செய்த பெரிய உழைப்பா? இது மகாபெரும் பேரழிவல்லவா? இப்படி எத்தனை காரியங்களை இந்த சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி, சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி. குர்ஆன் புகாரியும் சந்தேகத்துக்குரியது, குர்ஆனும் சந்தேகத்துக்குரியது, ஆயத்துக்கள் சூரத்துக்களுக்கு கூட அதில் சந்தேகத்துக்குரிய பொருள் மாதிரி காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த சமுதாயத்தை நீ எப்படி சீர்திருத்துறது? யார் இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறது? இந்த முறையில் நீங்கள் செய்துட்டு பெருமையாக பேத்துறீங்களே, நாங்கள் அப்படி செய்கிறோம், நாங்கள் இப்படி செய்கிறோம், நான் ஒரு சல்லி காசு வாங்கலை, நான் ரொம்ப பெரிய தியாகி, அப்படி சுய புராணம் தான் பாண்டிங்களே தவிர நீங்கள் செய்த சேவை ஒன்றும் பெரிய சேவை அல்ல. இந்த சேவை செய்துட்டு போங்க. அது ஒரு சேவை செய்தாலும் இக்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி சரியான மூமின் ஆக்கிட்டு போயிருந்தால் பரவாயில்லை. கெடுத்து குட்டிச்சோராக்கி போட்டு இது ஒரு சேவையாக நீங்கள் எடுத்து காட்டுறது எனக்கு வெக்கக்கேடா தெரியுது. இப்படி செய்கிற ஆளுக ஒரு மார்க்க வழிகாட்டியாக இருக்க முடியாது. ஒரு சில கேள்வி நேரமும் குறுக்கலாக இருக்கிறதுனால ஏராளமான கேள்விகள் இருக்குது, எண்ணி போட முடியலை. அதனால் சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் நாமளும் வைக்கிறோம். விஞ்ஞானிகளின் கருத்துக்களுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை விட அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்தீர்கள் என்ற நமது கேள்விக்கு பதில் இல்லை. விஞ்ஞானியை சொல்லிட்டான், தினமணி சுடரில் சொன்னான், அதில் சொன்னான், அதனால் மசாலாவை மாற்று, சட்டத்தை மாற்று. குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ் ரசூல் மேலே இருக்கிறத விட விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு. கல்பு சம்பந்தமாக நாம் கொடுத்த எந்த விளக்கத்திற்கும், அது சம்பந்தமான நம்மால் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் தராமல் எங்கள் உஸ்தாது சொன்னார் என்று வினோதமான பதிலை கொடுத்து மழுப்பினீர்கள். நெஞ்சு எதுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி படம் போட்டு குறி வச்சு காட்டியும் கூட தலைக்கும் கொள்ளலாம் நெஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இவ்வளவு வேகமாக இவ்வளவு மோசமான கருத்தை சொல்லிட்டு போகிற ஆளுகள் நான் பார்த்ததில்லை. பஸார் என்ற நூலில், ஹதீஸின் நூலில் ரிவாயத்து சம்பந்தமாக நாம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. இந்த சதுரிகின்ற பஸாரில் வந்திருக்கு, இதுக்கு இருந்தும் கூட நீங்கள் ஏன் அந்த காரணமாக காட்டினீங்க? பஸாருடைய ரிவாயத்து ஷாஃபியுடைய மதுஹபுக்கு இருக்குதா இல்லையா? இப்படி சொல்லியும் கூட அதுக்கு அவங்க பதில் தரல. சிமாக் இப்னு ஹர்புடைய நபிமொழி முற்றிலும் பலவீனமானது என்று நாம் ஆதாரம் காட்டி கேள்விகளை கேட்டோம், அதற்கு மௌனமே பதில். பிஜே எந்த பதிலும் தரல. சஹீஹான ஹதீஸிற்கு முரணாகாத பட்சத்தில் லைஃபான ஹதீஸின்படி நாங்கள் அமல் செய்வோம். ஆனால் உங்களிடம் அலசதுர் என்பதற்கு உங்களிடம் என்ன ஹதீஸ் உள்ளது என்று, சஹீஹான ஹதீஸ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டோம். ஒரு ஹதீஸ் சஹீஹாக காட்ட முடியலை. அல் ஜன்னத் இதில் எழுதியதற்கும் மேடையில் பேசியதற்கும் ஏன் முற்றிலும் மாறுபடுகிறீர்கள் என்று நமது கேள்விக்கும் பதில் இல்லை. இஹாபுடைய சட்டம், இஹாபு தோலுங்கிற சட்டத்தில் சம்பந்தமாக நதுர் இப்னு சுமைல் போன்ற ஹதீஸுக்களா வல்லுநருடைய அழகான விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு கூட சரியான பதில் தராமல் எங்கிருந்தோ எடுத்து இருக்கக்கூடியதை உளறலாத்தான் நீங்கள் பதிலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசுவதால் நீங்கள் கூறும் சட்டத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி கேட்டோம். ஆனால் அதற்கும் பதில் இல்லை. நாங்கள் அப்போ எழுதினோம் 86களில் 80களில் எழுதினோம், இன்றைக்கி மாறிக்கிட்டோம். அப்போ சஹாபாக்களை ஏற்கலாம்னோ, இப்போ நாங்கள் மாறிக்கிட்டோம். அப்போ தாபீன்களை ஏற்கலாண்டோம், இப்போ நாங்கள் மாறிக்கிட்டோம். எத்தனை தான் மாறுவீங்க?
எப்போவெல்லாம் மாறுவீங்க? நிலையா சொல்லக்கூடியதா மாறி இன்னமும் மாறிக்கிட்டு தான் இருப்போம். அவர் சொல்றாரு அடுத்து, அபூ ஹனீஃபா மாறலையா, ஷாஃபி மாறலையா? அவருக்கு நீங்களே சொன்னீங்க அந்த காலத்தில் அவங்க போய் ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்குண்டு. பல இடத்துல பேசியிருக்கீங்க, பட்டனை தட்டி விட்டால் ஹதீஸ் கொட்டுமுண்டு. அந்த ஹதீஸ் கொட்டுற காலத்தில் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிலைகளை மாற்றுறீங்க. கடைசியில் அதில் அபூ சாலி பாதாம் இருந்தார், வாபஸ். முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருந்தார், வாபஸ். இப்படியே மாறி மாறிக்கிட்டு இருக்கிறீங்களே, எதை உங்களுடைய நிலையாக எடுத்துக்கிறது? தினமணி கதிர் நமக்கு ஆதாரமா அல்லது நபி மொழி நபி ஆதாரமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தாடி சம்பந்தப்பட்ட பல நாம் எடுத்து வைத்தும் கூட, பல ஹதீஸ்களை நாம் எடுத்து வைத்தும் கூட அது பற்றி பேசுவதற்கு பதிலாக உளறலே உங்களிடம் பதிலாக இருந்தது. எவ்வளவு தெளிவான அவுஃபு, அருஹு, வஃபிரு, இத்தனை 5 விதமாக ரசூலுல்லாஹ் சொல்லி தாடியை நீளமாக வளருங்கடா. ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா? பின்னால் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா? இந்த நையாண்டி தான் உங்கள்கிட்ட பதிலாக வந்துச்சு தவிர நாங்கள் கொடுத்த ஹதீஸ்களுக்கு உண்டான பதிலை நீங்கள் கொடுக்கல. எந்த பதிலும் தரல உங்களுக்கு. மூமின்களின் கருத்துக்களுக்கு நல்ல அர்த்தம் வைக்க முடியுமையானால் அதைத்தான் வைக்க வேண்டும் என்ற நமது கேள்வி அப்படியே வசதியாக மறந்து நான் சொன்னோம். ஒவ்வொரு மூமினும் ஒரு வசதியை சொல்கிறான், ஒரு ஆதாரத்தை, ஒரு பேச்சை சொல்கிறான்னு சொன்னால் நல்ல பொருள் கொடுக்க முடியும்னா நல்ல பொருள் தான் தெரியணும். தப்பர்த்தம் அதில் எடுக்கக்கூடியது சரியில்லைங்கிறத கருத்தை சொன்னோம். ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஆதாரம் இல்லை. தப்பாக தான் எடுப்போங்கிற நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை இதை மாற்றிக்கிறோமுங்கிற அந்த விளக்கமும் இல்லை. அப்துல்லா இப்னு முஆவியா என்ற நபி தோழரை நபி தோழரை சஹாபி அல்ல என்று சொன்னீர்கள். இவர் சஹாபியா எனக்கு படலன்னு சொன்னீங்க. இவர் எனக்கு சஹாபியாக அந்த இலக்கணவிற்கு பொருந்தலன்னு சொன்னீங்க. பல நூல்களில் பக்கா சஹாபி என்று எழுதப்பட்டும் கூட தனது நிலைக்கு முரணாக அவர் ஹதீஸ் அறிவிச்சிட்டதுனால பாவப்பட்ட அந்த சஹாபியை விட்டே வெளியேற்றிட்டீங்க. நபியா சஹாபியே இல்லைங்கிற முறையில் எவ்வளவு பெரும் அழிச்சாட்டியமான முறையில் இந்த வாதத்தை வச்சிங்க. காரணம் சொல்லுங்கண்ணா. எங்கேயாவது ஒரு சஹாபிங்கிற விஷயத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு வருதான்னு கேட்டோம், பதில் இல்லை, அமைதி. இருதயம் என்பதற்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டினோம், மூளை என்பதற்கு ஆதாரம் காட்டி நிரூபிக்கல. குர்ஆனில் வந்திருக்குது, ஹதீஸில் வந்திருக்குது, இருதயத்தில் தான் எல்லாம் இருக்குன்ட்டு. சுகம், ஆசை, பாசம், பயம் அத்தனையும் இருக்குது. ஆயத்துக்கள்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. இருக்க நீங்கள் எந்த ஆதாரமாக காட்டினீங்களா? எல்லாமே மண்டையில் இருக்குதுங்கிறதுக்கு குர்ஆனில் ஹதீஸ மௌனம். ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நின்று கொண்டு உலக மக்கள் அனைவரையும் நபி அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும்தான், ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும் அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் கூறினீர்கள். முரண்பட்டு பேசுறீங்க. முழு உம்மத்தி ரசூலுல்லாஹ் அழைப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா வெறும் சஹாபாக்களை மட்டும்தான் கூப்பிடுவான்னு சொன்னீங்க. ஏன் இப்படி முரண்படுறீங்கன்னு கேட்டோம். உளறல் தான் பதில், எந்த பதிலும் இல்லை. பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான் என்பதற்கு ஹதீஸ் மூலம் விளக்கம் கொடுத்து இதை அனுபவம் மூலியாக யாராவது செய்தால் மார்க்கத்துக்கு தடை இல்லை. சூரிய பாத்தியாவின் சொல்லியிருக்கிறாங்க, ஓதி கொடுத்துருக்குறாங்க, ஓதி பார்க்குறாங்க, சைத்தானை விரட்டுறாங்க, நோயை குறைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஷிர்க்கு குஃபுர் அல்லாத வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எதையும் ஓதி பார்க்கலாம் என்ற பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிய கிடைக்கும் போது பாங்கு சொல்லி சைத்தானை விரட்டினா ஓடுவான்கக்கூடிய அந்த நிலையை எடுத்து வச்சோம். மறுக்கக்கூடிய நீங்கள் இதுக்கு எந்த ஆதாரமும் தரல. பிஜே சம்பளம் வாங்கினார் என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபித்தும் கூட அது சம்பந்தமாக வாயே திறக்கலை. நாங்கள் சம்பளம் வாங்கவும் இல்லை, வாங்குவதாகவும் இல்லை. பெரிய டயலாக் விட்டீங்க. அவன் சம்பளம் கொடுத்தவன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவன் முழு வவுச்சரை காட்டுறான், வான்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இவ்வளோ வந்தார், சம்பளம் வாங்கினாரு, இந்த கூட்டத்துக்கு வந்தார், இவ்வளோ பெற்றுட்டு போனார், ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சொல்கிறாரு அவர் வெளியே போனதுக்கு பிறகு சொல்கிறாரு, வெளியே போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஆளுடைய பேச்சை ஏற்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கூட என்னுடைய எதிரியாகத்தான் இருக்கிறீங்க. உங்கள் பேச்சை நான் ஏன் ஏற்கணும்? எதிரியாக போகிறவன் பேச்சை விட்டு தானே போவீங்க. அப்படி ஒவ்வொரு பேச்சையும் தள்ளிட்டு போயிட்டா எப்படி நிரூபிக்கிறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹனீஃபா இமாமை பற்றி பச்சை போய் சொல்லியிருக்கிறார் என்று நாம் குற்றம் சாட்டிய நாம் சாட்டிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் காட்டல. அபூ ஹனீஃபா சொன்னார் நஹ்னு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன்னு சொன்னதாக, யாரை பற்றி? சஹாபாக்களை பற்றி சொன்னதாக சொன்னார். அது இருந்தால் கிளிப்பு கொடுங்கன்னு கேட்டோம், ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டோம். அவர் தாபியின்களுடைய விஷயத்தை சொன்னதை சஹாபாக்களை வீழ்த்துறதுக்காக வேண்டி, சஹாபாக்களை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டி
தன்னுடைய நிலைக்கு எங்க இமாமையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க, சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு அதை அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொன்னீங்க. சரியான விஷயமாக சரியான ரிவாயத்தாக இருந்தால் சனது இது கொடுங்க, எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. ஒரு தாளை கொடுத்தா அதில் அவர் சொன்னது போன்று இல்லை, இதை முன்பே சொல்லியிருந்தார் அவர். மக்கள்லாம் இருங்கம்மா, அடுத்த தலைப்பு பற்றி அறிவிக்க வேண்டியிருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அமைதியாக அங்கேயே உட்காருங்க. மேடையிலிருந்து தகவல் வரும் வரை யாரும் எழுந்திருக்கக்கூடாது. அமைதியாக உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்த தலைப்பு இதில் அறிவிப்பதாக ஒப்பந்தத்தில் இருந்தது. அடுத்த தலைப்பு சம்பந்தமாக சில விஷயங்கள் இன்னொரு பேசி அதை அவங்க சொல்கிறேங்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்றது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது ஒரு இதெல்லாம் நெருக்கடிலாம் கிடையாது. அப்போ என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த தேதியில் நாங்கள் பேசி அந்த தலைப்பு தேதியெல்லாம் முடிவு பண்ணி உங்களுக்கு முந்தி அறிவித்தது போல் இப்போ எப்படி அறிவிக்கப்படுது அது மாதிரி அறிவிச்சுக்கிறோம். சரியா? அமைதியாக கலைஞ்சு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நிலைமை என்னன்னு சொன்னால், முண்டால பேசின ஒப்பந்தத்தில் தலைப்புகளை 2 பேரும் தொகுத்து இருவரும் பார்த்து சரி பார்த்து கையெழுத்து போட்டதுக்கு பிறகு வெளியிடலான்னு பேசி முடிச்சிருந்தோம். ஆனால் இவங்க தலைப்புகளை தானாக எடுத்து அவசரமாக உடனே ஆட்கள் இருக்கிறதுனால உடனுக்குடனே அதை செட் பண்ணி வெளியிட்டாங்க. அது எனக்கு வந்தது, மெயில் அனுப்புனாங்க. அதில் நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தலைப்புகளுடைய வாசகங்கள் மாற்றப்பட்டிருந்துச்சு. தவறான பொருள் தரும்படியான பல வாசகங்கள் அதில் இருந்துச்சு. உடனே நான் உங்களுக்கு மெயில் அனுப்பினேன். ஒரு 2 நாளில் நான் மெயில் அனுப்பினேன். அதில் எழுதி இந்த மாதிரி தலைப்புகளில் பல வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் அந்த இதை பார்த்துட்டு நேரடியாக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சிடிகளை பார்த்துட்டு தொகுத்து நான் அனுப்புகிறேன். அனுப்பிச்ச பிறகு நீங்கள் அதில் தவறு இருந்தால் திருத்தி 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நம்ம அதுக்கு பிறகு வெளியிடலாம்னு சொல்லியிருந்தேன். அவர் அதே மாதிரி எழுதலான்ட்டு உங்களுடைய இது வந்துருச்சுன்னு எழுதினார். ஆனால் அதோடு நானும் எழுதியிருந்தேன், 3 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு அதுக்கு எதுக்கு வெளியிடணும்? நெருக்கத்தில் வெகு தூரம் இருக்குன்னு, வெகு காலம் இருக்குது, சமீபத்தில் வெளியிட்டால் போதும்னு எழுதிட்டு ஏறத்தாழ 1.5 மாதத்துக்கு முன்னால் நான் அனுப்பி வச்சேன். அவர் அனுப்பியிருந்தார், ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பினார். அது அந்த எல்லாமே இருக்குது. ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் அவர் அதை சரிப்படுத்தியோ நிறைகுறை பார்த்து என்கிட்ட திருப்பி அனுப்பவும் இல்லை, அதை வெளியிடவே இல்லை. பழைய செய்திகளாக தானாக வெளியிட்டிருந்தது தான் வெளியிட்டிருந்தாங்க. அதனால் நம்ம உடனடியாக எந்த இதை எடுக்கிறது, கருத்துக்களை எடுக்கிறது அல்லது தலைப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டதுனால இன்ஷா அல்லாஹ் தாலா அது கொண்ட 3 பேருடைய குழு இருக்கிறாங்க. இவங்களும் கலந்து அவங்க கைவசம் ஒப்படைப்போம்.
அதுக்கு பிறகு அவங்களுடைய வெளியிடட்டும். அவங்க ஒரு ஆலோசனை செஞ்சு எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த நாளில், எந்த தலைப்பில் பேசுகிறோன்னு இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். சரியா? இல்லை அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னு கேட்டால், அவர் எழுதின லிஸ்ட்டை நாங்கள் ஒத்துக்கிறோம், அது காரணம் கிடையாது. அந்த தலைப்பு அதுதான் காரணம்னா அந்த நீங்கள் அனுப்பின லிஸ்ட்டை அப்படியே ஏற்றுக்குறோம். நாங்கள் அனுப்பின 90 லிஸ்ட்டு வேணாம், அதுதான் காரணம்னா நீங்கள் சொல்லுங்கள். வேறு விஷயங்கள் பேசுகிறதுக்காக நீங்கள் அவகாசம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ அழைக்கிறோம் நாங்கள் வர்றோம், அவ்வளோதான். இல்லை இது அப்போ கலந்து பேசி அப்படி ஏற்றுக்கிறோம் உங்கள் தலைப்பை. அதை காரணம் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் ஏற்றுக்கிறோம்ல. நீங்கள் சொன்ன அதே தலைப்பு நீங்கள் என்ன 90 பேசணுங்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிறோம். அல்லது வேறு நிதானமாக யோசிச்சு எங்கள் நடத்துகிற எப்படி அதுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டிங்கன்னா அதை காரணமாக சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஒப்பந்தப்படி நடக்கணுங்கக்கூடியதை விருப்பம். 2 பேரும் சேர்ந்து சரி பார்த்து வெளியிட்டதுக்கு பிறகு தான் பேசணுங்கிறது தான் ஒப்பந்தம். அதுக்கு முன்னால் வெளியிட்டதே தவறு. ஆனால் வெளியிட்டீங்க, நம்மளும் சகிச்சிட்டோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நம்ம எழுதவும் செஞ்சோம், இந்த மாதிரி செய்திருக்கிறீங்கன்ட்டு. மாற்றி அனுப்புனது பிறகு வெளியிடலாம். நீங்கள் மாற்றி அனுப்புனதுக்கு பிறகு அதை நிறைகுறை பார்த்து உடனுக்குடனே தபால் எழுதுகிற நீங்கள் அதில் 1.5 மாதம் ஆகியும் கூட பதில் வரல. அதுக்கு பிறகு கூட நீங்கள் லேட்டாக வெளியிடவே இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு அவங்க முடிவெடுத்து உங்களுக்கு டிக்ளேர் செய்வோம், அறிவிப்பு கொடுப்போம். சரி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ நதூபு. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். Allah